அத்தியாயம் 1. எஸ், உங்களுக்கு என்ன வேணும் என்றாள் நிருப்பமா. நீங்கள் தானே நிருப்பமா என்றான் பரத். ஆமாம். பாலாஜி ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறீங்க இல்லையா? ஆமாம். குழந்த என்றாள் சுசீலா தொட்டிலை சுட்டி காட்டி. ஏன் குழந்தை தான். ஏன்? உங்களுக்கு எப்போ டெலிவரி ஆச்சு? 10 நாள் ஆச்சு. நீங்கள் யார்? எதுக்காக இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? நாங்கள் ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸ். ஒரு கேஸ் சம்பந்தமாக இந்த விசாரணை. விவரம் சொல்கிறோம். முதல்ல எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிடுங்க. உங்களுக்கு எங்கே டெலிவரி ஆச்சு? பக்கத்தில் ஈஸ்வரி நர்சிங் ஹோம்னு இருக்குது. அங்கே. உங்கள் குழந்தைய சரியாக பார்க்க அனுமதி கொடுங்க. பரத் அந்த ஆண் குழந்தைக்கு அணிவிக்கப்பட்டிருந்த சட்டையை தூக்கி வயிற்றில் தொப்புள் காயத்தை பார்த்தான். அது முற்றிலும் மாறியிருந்தது. குழந்தையின் மூக்கு நிருப்பமாவின் மூக்கை ஒத்திருந்தது. கொடி என்னைக்கு விழுந்துச்சு? முந்தா நாள். நார்மல் டெலிவரியா? ஆமாங்க. உங்களுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் யாரு? ஆனந்தலக்ஷ்மி. நீங்கள் அட்மிட் ஆகிருந்த ரூம் நம்பர் 118. பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா? ஓ, காமிங்க ப்ளீஸ். நிருப்பமா உள்ளறைக்கு செல்ல பரத் விக்னேஷிடம், இந்த குழந்தை இல்லை விக்னேஷ், 10 நாள் வளர்ச்சி நிச்சயமாக தெரியுது. உன் குழந்தை தேதிக்கு 20 நாள் முன்னாடியே பிறந்த குழந்தை. அது இப்படி இருக்காது என்றான். சாயலும் அப்படியே அம்மா சாயல் இருக்கு பரத் என்றாள் சுசீலா. நிருப்பமா ஆஸ்பத்திரியில் வழங்கின சர்டிஃபிகேட் மற்றும் பிரிஸ்கிரிப்ஷன் காகிதங்களை கொண்டு வந்து காட்டினாள். அவற்றை சரிபார்த்து விட்டு, சாரி, உங்களை தொந்தரவு பண்ணிட்டோம், ஒத்துழைத்ததுக்கு நன்றி, தேங்க்ஸ் என்றான். இப்போ சொல்லலாமா எதுக்காக இந்த விசாரணைன்னு? இவரோட ஒய்ஃப் சுதா உங்கள் டாக்டர் கிட்ட தான் பிரசவத்துக்காக கன்சல்ட் செஞ்சுட்டு இருந்தாங்க. 3 நாள் முன்னாடி மர்மமான முறையில் அவங்கள மயக்கப்படுத்தி யாரோ கர்ப்பப்பையிலேருந்தே குழந்தைய ஆப்ரேஷன் செஞ்சு திருடிட்டு போயிட்டாங்க. பேப்பரில் நியூஸ் வந்திருக்கிறதா என் ஹஸ்பண்ட் சொன்னார். விவரமாக படிக்காத, சங்கடப்படுவேன்னு சொன்னார். மிஸ்ஸஸ் சுதா கன்சல்டேஷனுக்கு வரப்போ நானும் பார்த்துருக்கேன். இது கொடுமை. ஆனால் இதில் என்னையே சந்தேகப்பட்டீங்க? தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த சம்பவம் போலீஸுக்கு ஒரு சவாலாக இருக்குது. எல்லாருக்கும் புதிராக இருக்குது. இதே மாதிரி கர்ப்பப்பையிலேருந்தே குழந்தைய திருடின சம்பவம் உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க இன்டர்நெட் மூலமாக கம்ப்யூட்டரில் விசாரித்தோம். அப்போது அமெரிக்காவில் மனநல தவறின நர்ஸ் ஒருத்தி இப்படி செஞ்சதா செய்தி கிடச்சிது. உங்கள் ஹாஸ்பிட்டலில் பிரசவ லீவில் யாராவது நர்ஸ் போயிருக்காங்களான்னு விசாரித்தப்போ உங்களை சொன்னாங்க. அதனால வந்து விசாரித்தோம். நல்ல வேலை, எனக்கு 10 நாளைக்கு முன்னாடி பிரசவமாச்சு. டெலிவரி தள்ளி போய் 3 நாளைக்கு முன்னாடி நடந்திருந்தா இது என் குழந்தை தான் அவ்வளோ சுலபமாக ஒத்துக்க மாட்டிருக்கீங்க இல்லை? சாரி, சந்தேகப்படுறதும் விசாரிக்கிறதும் எங்கள் கடமை. புரியுது. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு பொம்பளைய தயவு செஞ்சு சந்தேகப்படாதீங்க. இவ்வளவு அரக்கத்தனமாக எந்த பொண்ணும் நடந்துக்க மாட்டா என்றாள் நிருப்பமா. மூவரும் சோர்வாக தங்கள் காருக்கு நடந்தார்கள். அத்தியாயம் 2. முருகேசன் டென்னிஸ் விளையாடிக் கொண்டிருந்தார். சுசீலா டீப்பாயில் கிடந்த புத்தகங்களில் ஒன்றை தேர்வு செய்து கொண்டு புரட்டினாள். பரத் முருகேசனுக்கு எதிர்ப்புறம் குதித்து விளையாடிக் கொண்டிருந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் அநியாயத்திற்கு சிறிய ஷார்ட்ஸ் போட்டிருந்தாள். மெல்லிதான வெள்ளை சட்டையை முடிச்சிட்டிருந்தாள். வியர்வையில் குளித்திருந்தாள். ஏன் சுசி? அழகி போட்டியில இதை விடவா செக்ஸியான போஸ் கொடுத்துட போறாங்க? பரத், அவ கலெக்டர் பொண்ணு. அதனால என்ன? கலெக்டர் பொண்ணை கழுத்துக்கு மேலதான் பார்க்கணும்னு சட்டம் போட்டிருக்காங்களா? ஏன் இப்படி கொச்சே பேசி பொம்பளைங்களை அவமானப்படுத்துறீங்க? இதை அவமானப்படுத்துறது இல்ல, காம்ப்ளிமெண்ட். உங்களை நீங்களே ரசிச்சுக்கிறதுக்காகவா மெனக்கிட்டு டிசைனா ஜாக்கெட் தச்சுக்கிறீங்க? கமான் டெல்மி. நேத்து பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு முதுகு காமிச்சனே, எவ்வளவு தாராளம். போஸ்டரே ஒட்டலாம். இதெல்லாம் முதுகு பக்கம் கண்ணாடி பிடிச்சு அவளே பார்த்துக்கிறதுக்காகவா? எக்ஸிபிட் பண்ணிக்கிறது உங்க சைக்காலஜி. எல்லாரும் அப்படி இல்லை. வாஸ்தவந்தான். கடிகாரம் கட்டி இருக்கிறவன் தான் மணி சொல்ல முடியும். நம்ம ஆஃபீஸ் மாதவி எக்ஸிபிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் முடியுமா? போதும் விட்டா ஒரு தீசிஸ் எழுதிடுவீங்களே. நாட் அ பேட் ஐடியா. பெண்கள் சைட்டடிக்கப்படுவதை விரும்புகிறார்களா இல்லையா? இந்த சப்ஜெக்ட்ல இன்னும் யாரும் டாக்டரேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்க பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பொதுமக்கள் கருத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு விசுவை விட்டு ஒரு அரட்டை அரங்கம் நடத்த சொல்லணும். அவர் இப்படி உருப்படாத தலைப்புல எல்லாம் அதை நடத்தலை. உங்களுக்கு ஸ்டார் பேவாட்ஸை தவிர வேற என்ன தெரியும்? வி சேனல் தெரியும் சுசி. நேற்று அதில் ஒரு பொண்ணு வித்தியாசமாக சிந்திச்சிருந்தா. என்ன? காதுக்கு மூக்குக்கு காது மடலுக்கெல்லாம் நகை மாட்டுறோமே, இந்த தொப்புள் மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு அங்கேயும் ஒரு தொங்கட்டான தொங்க விட்டுருந்தா. கூடிய சீக்கிரம் அந்த ஃபேஷன் இங்கேயும் வந்துடும்னு நினைக்கிறேன். மூக்குக்கு மூக்குத்தி, காதுக்கு கம்மல் மாதிரி. அதுக்கு தமிழில் என்ன பேர் வைப்பாங்க?
மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு பாரதியார் சொன்னார். அதை மாத்தி மாதர் தம்மை இழிவு செய்யும் மனிதர்களையே கொளுத்தணும்னு நான் சொல்றேன் பரத். ஏன் இத்தனை நாளா தீப்பெட்டி தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நீ சொல்றபடி ஆரம்பிச்சா தமிழ் சினிமால பாதி டைரக்டர்ஸ் காலி. முதல்ல மண்ணை கொட்டினாங்க, அப்புறம் பளிங்கு விளையாடினாங்க, பம்பரம் விட்டாங்க, ஆம்லெட் போட்டாங்க, இப்ப பாதரசம் ஊத்துறாங்களாம். இதோட அடுத்த கட்டமா கதாநாயகி தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு குருவி வந்து உட்காந்து கூடு கட்டி குஞ்சு பிடிச்சிட்டு போகுது பாரேன். சே, இது ஆண்கள் சமுதாயம் ரொம்ப வக்கரமாக்கிட்டு இருக்கு உங்க பார்வை. அதான் இப்பெல்லாம் வீட்டில் நைட்டி வெளியில தொபன்னு படுதா மாதிரி சுடிதார்னு முழுக்க கதவுடைப்பு நடத்திட்டு இருக்கீங்களே. நான் மட்டும் முதலமைச்சர் ஆனேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும் சுசி. டிஷர்ட் ஜீன்ஸ் போட்ட முதலமைச்சரை இந்த ஸ்டேட் சந்திக்கும். பத்திரிகைகள்ல இன்று கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட நமது முதலமைச்சர் செல்வி சுசீலா அவர்கள் பனியனில் ஸ்கை இஸ் த லிமிட் என்று எழுதியிருந்தது என்று அப்படின்னு எழுதுவாங்க. நிருபர்கள் உன்னை கேள்வி கேட்கிறப்ப, மேடம் முதலமைச்சர்கள் மாநாட்டிற்கு என்ன வசனம் எழுதின பனியன் அணிய போறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. முதலமைச்சர்கள் மாநாடா எப்போ என்றபடி முருகேசன் வந்து பக்கத்து நாற்காலியில் அமர்ந்திருந்தார். டர்க்கி டவல் எடுத்து துடைத்து கொண்டார். இங்க வேற பாரத கலாச்சாரம் பத்தி பேசிட்டு இருந்தோம். உங்களை விட அந்த பொண்ணுக்கு பொண்ணு நல்லா ஆடிச்சு சார். நான் கூட இந்த கிளப்ல மெம்பர் ஆகலாம்னு ஒரு ஐடியா என்றான் பரத். முருகேசன் புன்னகைத்தபடி ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டு, சுசீலா பர்மிஷன் வாங்கிட்டீங்களா பரத் என்றார். இன்சல்ட் ஆஃப் த இயர். நாங்கள் 2 பேரும் அடுத்தவங்க சுதந்திரத்தில் இந்த மூக்கு இருக்கு பாருங்க, மூக்கு அதை நுழைக்கிறது இல்லை. அன்னைக்கு பாருங்க, ஒரு தெரிஞ்சவர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு சடங்கு. அந்த பொண்ணுக்கு நான் பாவாடை தாவணி வாங்கிட்டு போலான்னு சொன்னேன். அது அவுட் ஆஃப் ஃபேஷன்னு சொல்லிட்டு சுசீலா ஒரு டிஷர்ட் வாங்கி அதில் ஒரு அட்டகாசமான வாழ்த்தை வசனமா எழுதி கொண்டாந்து கொடுத்தப்போ நான் மறுக்கல, ரசிச்சேன். என்ன வாழ்த்து அது? பரத், சும்மா இருங்க என்றாள் சுசீலா. சார் ஆர்வமா கேட்கிறாருல்ல, சொல்லலாமே. அப்படி என்ன ரகசியம்? என்ன வாழ்த்து பனியன்ல எழுதியிருந்தீங்க? ஆல் தி பெஸ்டா? சே 2 வார்த்தை தான். பரத், சொல்ல வேணாம். சுசீலா, நீங்க வேணான்னு சொல்றப்பதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் அதிகமாகுது. நீங்க சொல்லுங்க பரத். ஒரு பண போலீஸ் அதிகாரி நீங்க விக்னேஷோட குழந்தை திருட்டு மேட்டர்ல நீங்க எது வரைக்கும் வந்திருக்கீங்கன்னு விசாரிக்கிறதுக்கு நாங்க வந்தா நீங்க பனியன் வசனத்தை போய் ஆர்வமா விசாரிச்சுட்டு இருக்கீங்களே. அப்புறமா சொல்கிறேன் என்று ஜாடை காட்டினான் பரத். ஏமா, ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரினா எப்பவும் கஞ்சி போட்டு வரப்பாவே பேசணுமா? விளையாடவே கூடாதா? ஓகே பரத், அந்த தையல் நரம்பு மேட்டர்ல 10 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் நுரை தள்ளுற அளவுக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பிரேக் கிடைக்கலையா? இல்ல, முராரி சர்ஜிக்கல்ஸ் அந்த நம்பரோட டீலர். அவன் இந்த 10 நாள்ல சிட்டில மொத்தம் 47 கடைகளுக்கு அந்த நரம்பை சப்ளை செஞ்சிருக்கான். அதுல 18 ஹாஸ்பிட்டல்ஸ். மொத்தம் எவ்வளவு நரம்பு தெரியுமா? 3000. மை காட். அந்த நரம்பு சிசேரியன் கேஸுக்கு மட்டும் பயன்படுத்துற நரம்பு இல்ல. அதான் சிக்கல். சாதாரணமா நெத்தியில கிழிஞ்சா தையல் போடுவாங்களே, அதுக்கும் பயன்படுத்தலாம். ஜெனரல் பர்பஸ் கொண்ட நரம்பு. அந்த ரூட்ல போய் குற்றவாளியை பிடிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு தேஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனாலும் விடாம விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. சுதாவுக்கு துணையா சுசீலா தங்குற விஷயம் விக்னேஷ் ஆபீஸ்ல 3 பேருக்கு தான் சார் தெரியும். அவனோட சீஃப் மகாதேவன், கூட வேலை பார்க்குற மிஸ்ஸஸ் ஜீனத், கம்பெனி கார் டிரைவர் பொள்ளாச்சி. டிரைவர் பேரை சொல்லுங்க பரத். பேர் தான் சுசி பொள்ளாச்சி. விளையாடுறீங்களா? நிஜமாதான். பழனி, சிதம்பரம், திருப்பதின்லாம் பேர் வச்சுக்கிறது இல்லையா? பரத், அவங்க 3 பேரையும் தரவா விசாரிச்சாச்சு. நானே பர்சனலா போய் விசாரிச்சேன். சம்பவம் நடந்தப்போ அவங்களுக்கு அலிபி இருக்கு. எந்த விதத்திலையும் சம்மந்தப்படுத்த முடியல. மருத்துவ அறிவு உள்ள ஒருத்தன் தான் செஞ்சிருக்கான். இந்த ஒரு தகவல்லையே வட்டம் சின்னதாயிடுது சார். எப்படி சின்ன வட்டம்னு சொல்றீங்க? டாக்டர்ஸ், நர்ஸ், வார்ட் பாய்ஸ் தவிர மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வட்டத்துக்குள்ள வராங்களே. உண்மை, லேபுக்கு வெளியேயும் கட் பண்றாங்க என்றாள் சுசி. ரேகிங் எங்க போய் நிறுத்திருக்கு பாருங்க. ஒரு சம்பவத்தை வச்சு பொதுப்படையா பேசக்கூடாது சுசி. இந்த ரேகிங் ஏன் ஏற்பட்டது தெரியுமா? ஏதோ ஒரு வாழ்க்கை சூழ்நிலையிலேருந்து புதுசா காலேஜுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வர ஒரு மாணவன் புது இடத்துல எந்த அறிமுகமும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸும் இல்லாம தனிமையா ஃபீல் பண்ணுவான். அந்த தனிமை, தயக்கம் இதெல்லாம் உடைக்கிறதுக்காக சீனியர்ஸ் அவனை ரேகிங் செஞ்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ரேகிங் செஞ்சவனும் செய்யப்பட்டவனும் கொஞ்ச நாள்ல இணைப்பிரியாத நண்பர்களா ஆன உதாரணங்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த ரேகிங் எல்லையை தாண்ட ஆரம்பிச்சப்பதான் அநாகரிகமா விபரீதமா மாறிடுச்சு. நட்பை ஏற்படுத்துறதுக்கு பதிலா பழி உணர்ச்சியை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. எதுவுமே எல்லைக்குள்ள இருந்தாதான் ரசிக்க முடியும் சுசி என்றான் பரத்.
ஐ மீன் புரியுது என்றாள் சுசிலா. சில குற்றங்கள்ல அந்த குற்றத்துக்கான மோட்டிவ் யாரு, குற்றவாளிகளத ஓரளவுக்கு யூகமாவது செய்ய வைக்கும். இது புது குற்றமா இருக்கு. என்ன காரணத்துக்காக இது நடத்தப்பட்டிருக்குன்னு பிடிபடல பரத். அந்த குழந்தை அபூர்வ திறமைகள் கொண்ட குழந்தையா இருக்குமோன்னு ஒரு கோணம் யோசிச்சோம் சார். ஆனா டாக்டர் வேதவள்ளி நோ சான்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன இன்னொரு யூகம் சிரிக்க வச்சுது. என்ன சொன்னாங்க? எவனாவது போலிச்சாமியார் யாராவது அரசியல்வாதிக்கு கர்ப்பத்திலேருந்து குழந்தைய திருடி காவு கொடுத்தா சிபிஐ கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலான்னு கோணங்கித்தனமா சொல்லியிருக்கலாமோன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை. நம்ம நாட்டில் நம்பிக்கையை வளர்க்குறவங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஏன் சார், இது ஒரு சைக்கோ டாக்டரோட வேலையா இருக்கலாமோ? ஒரு சைக்கோவுக்கு ஆப்ரேஷன் செஞ்சு குழந்தைய எடுத்துட்டு பொறுமையா மறுபடி தையல் போடுறது தான் நம்ம இருக்க முடியுமா பரத்? அது அவன் எத்தனை % சைக்கோன்றதை பொறுத்து இது. இந்த மேட்டர் இப்போ டாக் ஆஃப் தி கண்ட்ரி ஆயிடுச்சு பரத். கொலாயடியிலையும் சினிமா தேட்டர்லையும் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஏன் சார், இந்த ஜோக் எழுதுறவங்க எவ்வளவு ஸ்பீடாக இருக்காங்க பாருங்க. 4 நாளில் ஜோக் எழுதி அனுப்பிச்சு அது இந்த வார விகடனில் பிரசுரமும் ஆயிடுச்சு சார் என்ற சுசீலா அங்கே இருந்த விகடனை புரட்டி அந்த ஜோக்கை சுட்டி காட்டினாள். இன்ஸ்பெக்டர், இதோ பாருங்கம்மா, நீங்கள் கர்ப்பமாக இருக்கலாம், ஆனால் இப்போ டெலிவரி டைமாக இருக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கேட்கறதெல்லாம் நியாயம் இல்லை. அம்பை தேவா சிரித்துவிட்டு முருகேசன் எழுந்து கொள்ள இவர்களும் எழுது கொண்டார்கள். மாதர் சங்கத்திலேருந்து ஊர்வலம் போகிறதுக்கு முன்னாடி குழந்தையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம காவல்துறைக்கு கௌரவமாக இருக்கும். பார்க்கலாம் பரத், மினிஸ்டர் கூட ஃபோனில் பேசிட்டார். எந்த டெவலப்மெண்ட் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறேன். சுசி, நீ நம்ம காரில் வெயிட் பண்ணு, நான் சார்கிட்ட ஒரு மேட்டர் பேசிட்டு வந்தார். சுசீலா அவனை சந்தேகமாக பார்த்துவிட்டு, இந்த கிளப்பில் மெம்பராக சேர்ந்து விட சொல்லுவார், அந்த பாவத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க சார் என்றாள். என்ன பரத், நிஜமாவே மெம்பர் ஆகணுமா? சேச்சே, நாங்கள் சடங்கு பொண்ணுக்கு ப்ரெசென்ட் பண்ண பனியனை சுசீலா என்ன எழுதியிருந்தான்னு கேட்டிங்களே, அதை நீங்கள் தெரிஞ்சுக்காம போயிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்கள் வேலையில் கவனம் சிதறணுங்கிற அக்கறையில். சொல்லுங்க, என்ன வசனம் அது? வீட்டில் திடீர்னு தாத்தா மண்டையை போட்டாருன்னு வைங்க, வெளியூரில் இருக்கிற பேரனை வர சொல்லி தந்தி கொடுக்கணும். 2 இங்கிலீஷ் வார்த்தையில் கொடுக்கணும். என்னன்னு கொடுப்பீங்க? ஸ்டார்ட் இமிடியட்லி. அதான் என்று வேகமாக நடந்தான் பரத். அவன் கண்ணிலிருந்து மறையும் வரை புரியாமல் குழும்பின முருகேசன் திடீரென்று புரிந்து கொண்டு தனியாக வாய்விட்டு சிரிப்பதை அவர் ஜீப்பின் டிரைவர் கவலையாக பார்த்தான். அத்தியாயம் 3. ஒரு வார தாடியை இன்னும் மலிக்காமல் வந்திருந்தான் விக்னேஷ். கண்கள் பள்ளத்தில் இருந்தன. தொடர் சிகரெட் வாக்கியத்துக்கு வாக்கியம் இருமல் வழங்கி கொண்டிருந்தது. இன்னைக்கு தான் சுதாவை ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் பரத். அந்த பெட்ரூம்குள்ளே வர்றதுக்கே பயப்படுறா. கையெல்லாம் நடுங்குது. குழந்தை அழுற சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கான். கனவுலையும் துரத்துதான். என்னென்னவோ இமேஜின் பண்ணிக்கிறா. ரொம்ப பேதலிச்சிருக்கா. யார் தூக்கிட்டு போயிருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நம்ம குழந்தை உசுரோட தான் இருக்குன்னு மட்டும் உறுதியாக தெரிஞ்சு சொல்லுங்கன்னு அலரா பரத். நேச்சுரல் என்றான் பரத் கையில் இருந்த பென்சிலை ஸ்டாண்டில் போட்டுவிட்டு. சுசீலா கர்ச்சிஃப் கொண்டு இமை துணிகளை ஒற்றிக்கொண்டாள். என்னால தான், எல்லாம் என்னால தான். அந்த ஃபோன் காலுக்கு நான் முட்டாள்தனமாக ஏமாறாமல் இருந்திருந்தா எல்லாத்தையும் தவிர்த்திருக்கலாம். தொண்டை அடைத்தது. நீங்கள் ஏன் சிஸ்டர் ஃபீல் பண்ணுறீங்க? எங்களுக்கு இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு. நீங்கள் இல்லாத சமயம் பகலில் இது நடந்திருந்தா அப்போ நீங்கள் எப்படி பொறுப்பாவீங்க? வந்தவன் சர்வ நிச்சயமாக தீர்மானிச்சிருந்து சுசீலாவையும் மயக்கப்படுத்திட்டு இதே காரியத்தை செஞ்சுருக்கலாமே. டோன்ட் பி எமோஷனல் சுசி. செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சு குழந்தைய மீட்டு கொடுக்க முடியாத இயலாமையில் மனசு நொந்து போகுது பரத். ரவி கொண்டு வந்திருந்த காஃபிக்கு பரத் பிளாஸ்டிக் தட்டுகள் வைத்தான். ஒலித்த ஃபோனை எடுத்தான். ஹலோ, இஸ் இட் பரத்? சிங்கப்பூர்லேருந்து எமிலி பேசுகிறேன். நோ, திஸ் இஸ் நாட் த டைம். கால் மீ லேட்டர் ப்ளீஸ் வைத்தான். காஃபி எடுத்துக்க விக்னேஷ். இதோ பார், இப்போ உன் மனைவிக்கு ஆறுதல் நீ தான். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேராக சலூனுக்கு போ. இந்த தாடி சுதாவோட துக்கத்தை இன்னும் தூண்டும். ஏன் பரத், துக்கம் எனக்கு இல்லையா? சரி, அதை அடையாளப்படுத்திக்கணுமா? தப்பாக நினைக்காத. இந்த ஒரு வாரமும் நீ பல்லு வளர்க்காமல் இருக்கியா? ஒரு ஃப்ரெஷ் லுக் உன் மனசுக்கே ஒரு தெம்பு கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். போலீஸ் என்னமோ தீவிரமாக தான் இருக்காங்க. இல்லை, என்னை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொல்கிறாங்களா என்னவோ. உன் மனநிலைக்கு அப்படி தான் சந்தேகப்பட சொல்லும். பட் வி ஆர் இன் டச். அவங்க தீவிரமாக தான் இருக்காங்க. ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் குழந்தை திருடி விற்றுட்டு ஜெயிலில் அனுபவிச்சு வெளியில் வந்தவங்களை எல்லாம் லிஸ்ட்டு போட்டு தேடி தேடி கடுமையாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. நானும் தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்துக்கிட்டு தான் இருக்கேன் விக்னேஷ். உனக்கு எத்தனையோ கேஸ் காத்துட்ருக்கு. பேத்தாத. சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்கன்னு நீ உன் சீஃப், ஜீனத், டிரைவர் இவங்கள சொல்லிட்ட. போலீஸும் விசாரிச்சு முடிச்சிருச்சு. ஆனால் ஏன் திருப்திக்காக நான் அவங்க 3 பேரையும் தனித்தனியாக கண்காணித்தோம்.
எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் மாதவிக்கு உன் கொலிக் ஜீனத்தை கண்காணிக்கிறது தான் 4 நாளாக நான் கொடுத்த வேலை. அவள் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் பார்க்குறியா? சுசீலா மிஸ்டர் மகாதேவனை வாட்ச் செஞ்சா. நான் அந்த டிரைவர் பொள்ளாச்சியை வாட்ச் செஞ்சேன். இப்போ அவங்க 3 பேரோட தினசரி நடவடிக்கைகள் பூரா எங்களுக்கு தெரியும். சொல்லட்டுமா? மிஸ்டர் மகாதேவன் ஆஃபீஸ்லேருந்து நேராக காஸ்மோபாலிட்டன் கிளப் போயிடுறார். 2000 ரூபாய் தினமும் சீட்டாட்டத்தில் தோக்குறார். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நாயை கூட்டிக்கிட்டு வாக் போகிறார். காவை 6:30க்கு எந்திரிச்சு போதும். ஐம் சாரி, எனக்கு எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்குது. உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி. நேற்று டிவியில் கூட்டமாக 50 பேர் சிரிக்கிறத பார்த்தாலும் டிவி அணைச்சிட்டேன் பரத். ஐ எம் நாட் இன் மை மூட்ஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் என்று அவன் கையை ஆதரவாக தொட்டான் பரத். விக்னேஷ் காப்பியை ஒரே மூச்சில் கொடுத்து விட்டு வைத்தான். எழுந்து கொண்டான். நான் வரட்டுமா? இப்போது வீட்டில் துணைக்கு என் மாமியார் இருக்காங்க. நிறைய தண்ணி அடிக்கிறியா? தாங்க முடியல பரத். எதில் வந்த? காரில் தான். நீ தான் ட்ரைவ் பண்ணுறியா? ஆமாம். தப்பு விக்னேஷ். இப்போ நீ இருக்கிற மனநிலையில் தனியாக வண்டி எடுக்காத. வீட்டிலே இரு. சேஞ்சாக இருக்கணும்னா ஆட்டோவில் ஆஃபீஸில் போ. ஃபோன் செஞ்சுருந்தா நானே வந்திருப்பேன்ல. இங்கே பார், கொஞ்ச நாளைக்கு உன் பக்கத்தில் யாராவது ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும். அந்த பையன் பேர் என்ன? யாரு? எதிர்மாடியில் குடியிருக்க பையன்ப்பா. சினிமா சான்ஸ் தேடிட்டு இருக்கான்னு சொன்னியே. அன்னைக்கு நீ டெல்லிக்கு போனப்போ பொறுப்பாக வந்து ஸ்வெட்டர் வாங்கிட்டு போனானே, வரதராஜன். அவன் சும்மா தான் இருக்கான். அவனை உன் கூடவே வச்சுக்கோ. ஏன்? அவனுக்கு டிரைவிங் தெரியும்னா அவனே ஓட்ட சொல்லு காரை. எதுக்குப்பா மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு? ஐ எம் ஆல் ரைட், வரேன். விக்னேஷ் கதவு வரை போனதும் நினைவு வந்தவனாக பரத், ஏய் கொஞ்சம் நில்லு, இங்கே வா என்றான். என்ன பரத்? உட்காரேன். என்ன? அந்த பையன் வரதராஜன் எப்படி? ரொம்ப நல்ல பையன் பரத். சுதாவுக்கு துணையாக சுசீலா இருக்கிறதும் நீ டெல்லிக்கு போகிறதும் அவனுக்கு தெரியுமே. அவன் பேரை நீ ஏன் போலீஸ்க்கும் சொல்லலை? எனக்கும் தோணலையே. அவன் பாவம் பரத். சினிமாவில் ஒரு நல்ல விஷயத்துக்காக அலையிறவன். ரொம்ப மரியாதையான பையன். ரொம்ப நாளாக பழக்கம். சகட்டு மேனிக்கு எல்லாரையும் சந்தேகப்படுறதா? பதறாத. யாரையும் தள்ளி நின்று பார்க்குறான்னா தாராளமாக சந்தேகப்படலாம். என்ன பரத், அவன் டாக்டரும் இல்லை, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் இல்லை. அவனை ஏன் சந்தேகப்படுறீங்க என்றாள் சுசீலா. ஒருத்தன் கல்யாணத்தில் 1000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சான்னா அவனே கரண்டி பிடிச்சி சமைக்கணும்னு கட்டாயமா? அந்த வரதராஜனுக்கு ஏன் ஒரு நோக்கம் இருந்திருக்கக்கூடாது? எதிர்மாடியிலே தங்கியிருக்கவன் சுலபமாக எல்லாத்தையும் கண்காணிக்க முடியும். நான் வீட்டை விட்டு போயிட்டேனான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவன் ஏன் டைம் கொடுத்து உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கக்கூடாது? இப்படி ஆரம்பிச்சா தெருவில் லாண்ட்ரி வண்டிக்காரன், காய்கறிக்காரன், தபால்காரன், கேஸ் சிலிண்டர் கொண்டாடுறவன், பால் பாக்கெட் போடுறவன்னு 100 பேருக்கு நோக்கம் வச்சு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் பரத். விக்னேஷ், நீ சொன்ன அத்தனை பேருக்கும் சுசீலா அங்கே தங்குறது தெரியாது. பரத்துக்கு ஆபத்துன்னு சொன்னால் அவள் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவான்னு தெரியாது. அந்த காரணத்தால் அவங்க எல்லாத்தையும் சுலபமாக விளக்கிடலாம். அப்படி சுலபமாக ஜீவனையும் விளக்குறதுக்கு நான் தயாராக இல்லை. சொல்லு விக்னேஷ், அந்த வரதராஜன் உனக்கு எத்தனை நாளாக பழக்கம்? யோசிச்சு சொல்லு. 6 மாசமாக பழக்கம். அதாவது சுதா கர்ப்பமானதுக்கு அப்புறம்தான். எப்படி அறிமுகம்? அவனா வந்து பேசி பழகிட்டானா இல்லை? விக்னேஷின் முகத்தில் குழப்பம் முடிச்சு விழுந்தது. அவனாத்தான் பழகிக்கிட்டான். எப்படி? வீட்டு வாசல்ல சேர் போட்டு உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். வந்தான். எதிர்மாடி ரூமுக்கு குடி வந்திருக்கிறதா சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டான். எலக்ட்ரிக் பாயிண்ட்ஸில் கோளாறு இருக்கிறதா சொல்லி டெஸ்டர் இருந்தால் கொடுங்களேன்னு சொன்னான். கொடுத்தேன். அது திருப்பி கொடுக்குறப்போ அவனை பற்றி கேட்டேன். சினிமாவில் சின்ன சின்ன விஷயத்தில் நடிக்கிறதாகவும் ஒரு நல்ல சான்ஸுக்கு காத்திருக்கிறதாகவும் சொன்னான். அவன் பேச்சில் கண்ணியம் இருந்துச்சு. உட்கார வச்சு காஃபி கொடுத்தேன். அப்புறம் நான் வாக் போகிறப்ப அவனை சந்திப்பேன். 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே போவோம். சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய சொல்லுவான். இப்படி தான் பழக்கமானான். சுதாவோடவும் பழகுவானா? ஓஎஸ், நிறைய உதவிகள் செஞ்சுருக்கான். வீட்டில் விசேஷமாக ஏதாச்சும் பலகாரம் செஞ்சால் வேலைக்காரி மூலமாக அவனுக்கு கொடுத்து அனுப்புறது உண்டு. இன்ஃபேக்ட் அவன் சினிமா கம்பெனிக்கு எல்லாம் என் ஃபோன் நம்பரை கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கேன். அப்படின்னா ஃபோன் பேசுறதுக்காக அடிக்கடி வீட்டுக்கும் வருவானா? அவன் வேற யாருக்காவது பேசுறதுன்னா இங்கே வரமாட்டான். அவனுக்கு வர்ற ஃபோன் கால்ஸ் அட்டன் செய்கிறதுக்கு வருவான். அவன் மேலே ஒரு சின்ன சந்தேகமாவது வர்ற மாதிரி எப்போவாவது எந்த விஷயத்துலாவது அவன் நடந்திருக்கானா? நல்லா யோசிச்சு சொல்லு. விக்னேஷ் உதவிகளை பிதுக்கினான். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவன் மேலே மதிப்பும் மரியாதையும் அதிகமாகிற மாதிரி தான் அவன் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கான். அவன் இந்த விஷயத்தில் சம்மந்தப்படுத்தி நினச்சி பார்க்குறதுக்கே எனக்கு சங்கடமாக இருக்குது பரத். இந்த மேட்டர் சம்மந்தமாக அவன் உன்கிட்ட பேசினானா? போலீஸ் வந்து தெருவே அமர்க்கப்பட்டப்ப அவன் ஹைதராபாத் ஷூட்டிங்கில் இருந்தானா? தெரியாதான். பேப்பரில் நியூஸ் படிச்சுட்டு 2 நாள் கழிச்சு தான் என்னை வந்து பார்த்தான். ரொம்ப ஆறுதல் சொன்னான். ரொம்ப அப்செட் ஆகிட்டான். பரத் அமைதியாக 2 பேண்ட் பாக்கெட்டுகளும் கையை நுழைத்து அறைக்குள் நிதானமாக நடை பழகிவிட்டு, சுசி, உனக்கு ஃபோனில் தகவல் சொன்ன அந்த குரலை உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா என்றான். ஓ எஸ்.
விக்னேஷ், நீ ஒன்று செய். நேராக அவன் ரூமுக்கு போ. அவனை காரில் இங்கே கூட்டிட்டு வா. குழந்தைய தேடுற விஷயத்தில் எனக்கு அவனோட உதவி தேவைப்படுதுன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வா. வழியில் ஒரு டெலிஃபோன் பூத் பக்கத்தில் வண்டியை நிறுத்து. அவனை விட்டு நான் ஆஃபீஸில் தான் இருக்கேனான்னு ஃபோனில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வர சொல்லு. அவன் என்னோட பேசுகிறத இன்னொரு ஃபோனில் சுசீலா கேட்கட்டும். என்ன? அவனை இவ்வளோ தூரம் பரீட்சை பண்ணி பார்க்க வேண்டியதில்லைன்றது என் அபிப்பிராயம் பரத். அவனை குற்றவாளியாக்கி பார்க்கணும் எனக்கு ஏதாச்சும் வேண்டுதலா விக்னேஷ்? அவன் எனக்கு என்ன எதிரியா? கமான், நான் சொன்னபடி செய்யேன் என்றான் பரத். அத்தியாயம் 4. பரத், ஏதாச்சும் பண்ணுங்க ப்ளீஸ் என்றாள் சுசீலா. ரயில்வே டிராக்ஸ் நெவர் மீட். மன்னிக்க வேண்டும் சாத்தனூர் மணிவாசகம். உங்கள் கோரிக்கைப்படி தமிழ் படுத்தினால் அழகு கெட்டுவிடும். டிக்ஷனரி உபயோகிக்க பழகுங்களேன் ப்ளீஸ். இது சுசீலாவோட பனியனில் இருக்க வாக்கியத்துக்காக. என்ன பண்ண சொல்ற சுசி? அதுவும் ஆஃபீஸில், அதுவும் பகல்ல என்றான் பரத். பி சீரியஸ். விக்னேஷோட குழந்தைய கண்டுபிடிச்சே ஆகணும். முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். அந்த வரதராஜன் கிட்ட இருந்து எனி டைம் ஃபோன் வரலாம். விக்னேஷ் இங்க இருந்து போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஃபோன் வரட்டும். அவன் மேல சந்தேகமா தான் இருக்கு எனக்கு. என்னால அவனை சந்தேகப்பட முடியல பரத். என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்கறதுக்கு எவ்வளவு தயங்கினான் தெரியுமா? ரொம்ப பவ்யம். அந்த பவ்யம் இயல்பா நடிப்பான்னு தெரிஞ்சுக்கலாம். நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத. உன் மூடு மாத்துறதுக்காக ஒரு ஜோக் சொல்லட்டுமா? ஃபாரின் ஜோக், ஆனா லோக்கல் ஜோக். சிங்கப்பூர்ல இருந்து எமிலி ஃபோன்ல சொன்ன நம்ம பக்கத்து ஜோக்கு. அவ மறுபடி ஃபோன் செஞ்சாளா? அதை ஏன் கேக்குற? தினம் காலையில குட் மார்னிங் சொல்றதுக்காக ஒரு தடவை, குட் நைட் சொல்றதுக்காக ஒரு தடவை பேசிடுறா. குட் மார்னிங் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சானா குட் ஆஃப்டர்நூனே வந்துடுது. உங்களுக்கு விவஸ்தை இல்லையா பரத்? அவளுக்கு தானே ஃபோன் பில் ஏறுது, நமக்கு என்ன சுசி? நாஸ்டி ஜோக்ஸ் எல்லாம் சொல்றாளா அவ? என்ன ஜோக்குன்னே சொல்லல, அதுக்குள்ள அது நீ நாஸ்டி ஜோக்குன்னு சொன்னா எப்படி? குப்பையை குப்பை தொட்டில தானே போடுவாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட யாரு டீசன்ட் ஜோக் சொல்லுவாங்க? இதே கமெண்ட்டை நீ 10 பேர் முன்னாடி சொல்லியிருந்தனா காதலினும் பார்க்காம நான் மான நஷ்ட ஈடு வழக்கு போடுவேன் சுசி. போற போக்க பார்த்தா நான் தான் உங்க மேல கேஸ் போட போறேன் பரத். என்னன்னு? எனக்கு துரோகம் செய்வீங்கன்னு. சேச்சே, பெரிய வார்த்தை. 2வது டெலிஃபோன் மூலமா உலகத்துல யாருமே துரோகம் செய்ய முடியாது சுசி. ஒன்று நான் சிங்கப்பூர் போகணும், இல்லை எமிலி இங்கே வரணும். என்னதான் கம்ப்யூட்டர்ல மல்டிமீடியா வீடியோ கான்ஃபரன்சிங்னு டெவலப் ஆனாலும் இதுக்கு நேரில் தான் சந்திச்சாகணும். அந்த ஆசை வேற இருக்கா? எனக்கு கிடையாது சுசி. அப்போ அவளுக்கு இருக்கா? இதெல்லாம் நேரடியாக கேட்க முடியுமா? புரிஞ்சுக்க வேண்டியது தானே. அவ ஃபோன் நம்பர் என்ன? சக்களத்தி சண்டை போட போறியா? நோ, என் ரசிகையை அவமானப்படுத்துறதா அனுமதிக்க முடியாது. அவனை உற்று பார்த்த சுசி சி போடா என்றாள். பரத் தனக்கு பின்னால் திரும்பிக் கொண்டு, என்னையா சொன்ன? இப்படி செல்லமா ஆசையா நீ சொல்ல மாட்டியான்னு ஏங்கிட்டு இருந்தேன் சுசி. ஓகே, மூடு மாத்திரதா சொல்லிட்டு மூடை அப்செட் செய்யக்கூடாதுல்ல. நீ வெளியில் திட்டினாலும் உள்ளுக்குள்ள ரசிப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த ஜோக்கை சொல்லிடுறேன் என்றான். என்ன பெரிய பொடலங்கா ஜோக்கு? பொடலங்கா ஜோக்குன்னு தனியா இருக்கு, அதை அப்புறமா சொல்றேன். இப்போ அந்த நாதசுர வித்வான் ஜோக்கை சொல்லிடுறேன். என்ன எவ்வளவு அது, சொல்லி தொலைங்க. ஒரு ஊர்ல ஒரு நாதசுர வித்வான். அவருக்கு 24 மணி நேரமும் இசைன்னு இசை பத்தியே சிந்தனை. காலையில எழுந்து உட்காந்து ஊத ஆரம்பிச்சாருன்னா நடுராத்திரி தான் வாயிலிருந்து எடுப்பார். யாராச்சும் அவளை கொஞ்சம் பாராட்டிட்ட கூடாது, சிலுத்துக்கிட்டு அந்த மூட்ல சொத்த கேட்டாலும் எழுதி வச்சிருவார். இவ்வளோ விலாவரியா சொல்லி ஆகணுமா? தந்தி பாஷையில சொன்னா சுவாரஸ்யமா இருக்காது சுசி, கேளு. தெரியாதனமா அந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. சிந்து பைரவி சுலோச்சனா மாதிரி அந்த பொண்ணுக்கு சங்கீதம்னாலே ஜுரம் வந்துடும். இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் நாதஸ்வரத்தை மட்டும் ஊதிக்கிட்டு இருந்தானா அந்த பொண்ணு ரூட்டு மாறிடுச்சு. சிஷ்யன் தப்பு செஞ்சுட்டானாக்கும். சிஷ்யன் இல்ல, தபால்காரன். ஒரு நாள் வித்வான் வெளியூர் கச்சேரிக்கு போயிட்டு திரும்பி வந்து கதவை தட்டினார். திறந்தது அந்த தபால்காரன். இப்ப அவன் என்ன சொல்லியிருந்தா வித்வானோட சந்தேகத்துல இருந்து தப்பிச்சுக்குவான்? இது என்ன பாக்யராஜ் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு? அந்த அசிங்கமான கிளைமேக்ஸை நீங்களே சொல்லிடுங்க. அசிங்கம் இல்ல சுசி, அதிபுத்திசாலித்தனம். அந்த தபால்காரன் என்ன சொன்னான்னா, வித்வான் ஐயா, நான் உங்க ரசிகன், உங்க இசை கேட்கலான்னு வந்தேன். நீங்க இல்ல, நீங்க வாசிச்சு பழகின இசை உங்க வீட்டு காத்து முழுக்க நிரம்பி இருக்குமே, அதையாவது சுவாசிக்கலாம்னு தான் உள்ள வந்தேன் நான். வித்வான் மேசிலிருந்து போய், நான் பண்ணிட்டேன், நீ நல்லா சுவாசி, நான் திண்ணையிலே படுத்துக்கிறேன்னுட்டார். இது ரொம்ப ஓவர் பரத். நாட்டுல எவ்வளவு உருப்படியான விஷயங்கள் இருக்கிறப்ப ஏன் தான் இப்படியெல்லாம் பேசி சொல்லுவியே. முழு கதையும் கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் அட்வைஸ் பண்றியே. உன் கதை வேணாம்பான்னு முதல்ல சொல்றது. டெலிஃபோன் ஒலித்தது. சுசி, அந்த வரதராஜனை தான் இருக்கும். நீ இன்னொரு போன்ல அவன் குரலை நல்லா கவனமா கேளு. கொஞ்சம் பேச்சு கொடுத்து நான் இழுக்கிறேன்.
பரத் எடுத்து, ஹலோ, மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ், மிஸ்டர் பரத் இருக்காரா? ஸ்பீக்கிங். நீங்க யாரு? சார், நான் வரதராஜன் பேசுறேன். உங்க ஃப்ரெண்டு விக்னேஷ் சார் வீட்டில் அன்னைக்கு சந்திச்சோமே. ஆமா, சொல்லுங்க வரதராஜன். குழந்தைய கண்டுபிடிக்கிறது சம்பந்தமா என்னோட உதவி தேவைப்படுதுன்னு நீங்க சார் கிட்ட சொன்னீங்களாம். சார் என்னை கூட்டிட்டு வந்தார். நீங்க இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க சொன்னார். அவர் கார்ல இருக்கார். இப்ப நேரா அங்கதான் சார் வரோம். வாங்க. உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு முழுக்க வேலை எதுவும் இல்லையே? உங்களுக்கு ஒத்திருக்க தவிர வேற எதுவும் முக்கியமும் இல்லை சார். சரி, வாங்க பேசிக்கலாம் வைத்தான். சுசீலாவும் தன் போனை வைத்தாள். என்னால கிளியர் கட்டா சொல்ல முடியல பரத். ஒருவேளை அவன் கர்ச்சீஃப் போட்டு பேசியிருக்கலாம். பேசின அந்த பாணி, அவசரப்பட்டு இவனை என்னால் சந்தேகப்பட முடியல பரத். சரி, வரட்டும், விசாரிச்சு பார்க்கலாம் என்றான் பரத். அத்தியாயம் 5. வரதராஜன் முழுக்கை சட்டையை முழங்கைக்கு மேல் மடித்து விட்டிருந்தான். க்ளோஸ் கட் தலை, கண்களில் ஒளி இருந்தது, நெற்றியில் விபூதி தீற்றல், ஜீன்ஸ் பேண்ட். விக்னேஷ் ஷூவோடு உள்ளே வர இவன் தன் செருப்புகளை வெளியே விலக்கிவிட்டு வந்ததை கவனித்தான் பரத். என்ன சாப்பிட்றீங்க வரதராஜன்? எதுவும் வேணாம் சார். நான் எந்த வகையில் உங்களுக்கு ஒத்துழைக்க முடியும்னு சொல்லுங்க சார். விக்னேஷ் சார் எப்பவும் எவ்வளவு உற்சாகமா இருப்பார் தெரியுமா? இப்ப பாருங்க சார், எப்படி உடஞ்சு போயிட்டார் பாருங்க. சிஸ்டருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம உயிர் பிழைச்சதை நினைச்சு சந்தோஷப்படுங்க சார்னு ஆறுதல் சொல்லி பார்த்துட்டேன். ரொம்ப அப்செட் ஆயிட்டார் சார். இந்த கேஸுக்காக நிஜமாவே தனிப்படை போலீஸ் அமைச்சிருக்காங்களா சார்? படபடவென்று, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக பேசினான் வரதராஜன். இவனை போய் எப்படி எந்த கோணத்தில் சந்தேகப்படுவது என்று பரத்திற்கு புரியவில்லை. உண்மைதான், தனிப்படை அமைச்சு தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மேட்ரு எதுக்காக நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க வரதராஜன்? ஒரு ஐடியாவும் வரலங்க. சில சினிமாக்கள்ல கர்ப்பமா இருக்கிற பொம்பளைங்களை வில்லன்கள் தாக்கி கர்ப்பம் கலை மாதிரி செய்யறதா காமிச்சிருக்காங்களே ஒழிய, இந்த மாதிரி கர்ப்பப்பையிலேருந்து குழந்தைய திருட்டுங்கிறது கற்பனை கூட யாரும் நினைச்சு பார்க்க முடியாத புது குற்றமா இருக்கு சார். எனக்கு காரணமே புரியல சார். அவன் யாரா இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சதும் விசாரணையே இல்லாம சுட்டு தள்ளணும் சார். செஞ்சது ஒரு ஆம்பளையா தான் இருக்குன்னு சொல்றீங்களா? இத்தனை துணிச்சல் ஒரு பொம்பளைக்கு வராது சார். ஏன், ஊட்டியில ஒரு பொம்பளை டாக்டர் தன் காதலனை கண்ண துண்டமா வெட்டி சூட்கேஸ்ல பார்சல் பண்ணிக்கலையா? கரெக்டு தான், அது விதிவிலக்கு. இதுவும் இன்னொரு விதிவிலக்கா இருக்கலாமே. இருக்கலாம் சார். இந்த சூட்கேஸ் இப்பெல்லாம் படாத பாடுபடுது. லஞ்ச பணம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றாங்க, பாம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க, கடத்தலுக்கு யூஸ் பண்றாங்க, இப்ப பாடியை வைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. சூட்கேஸுக்கு மல்டி பர்பஸ் வந்துருச்சு. வெல், இந்த கேஸை நாங்கள் தனிப்பட்ட முறையில் விசாரிச்சுட்டு இருக்கோம் வரதராஜன். இதில் உங்களை ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பயன்படுத்த விரும்புகிறோம். தாராளமாக செய்கிறேன் சார். என்ன செய்யணும்? எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் அப்படின்னு சொன்னோம். விக்னேஷ் சிபாரிசு செஞ்சது உங்களை. ஆனால் நீங்கள் எவ்வளோ தூரம் நம்பிக்கையாக நடந்துக்குவீங்கன்னு எங்களுக்கு நேரடி பழக்கம் இல்லாதனால சரியா தெரியாது. அதனால உங்களை பற்றின சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறீங்களா? ஓஎஸ். உங்களுக்கு சொந்த ஊர் எது? வாணியம்பாடி. இப்போ அங்கே உங்கள் குடும்பத்தில் யார் இருக்காங்க? ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. என் அம்மா அப்பா சின்ன வயசுலேயே போயிட்டாங்க. என்னை வளர்த்தது பாட்டி தான். நான் படித்தது வாணியம்பாடியில் தான். பிகாம் படித்தது மெட்ராஸில். எந்த காலேஜில்? பிரசிடென்சி காலேஜில். எந்த வருஷம் முடிச்சிங்க? 87 சார். இப்போ உங்கள் வயது என்ன? 28 சார். ஹாஸ்டலில் தங்கி படிச்சிங்களா? ஆமாம். உங்கள் கூட பிறந்தவங்க? ஒரே ஒரு அக்கா, வாணியம்பாடியிலே கட்டி கொடுத்தோம். உங்கள் மச்சான் என்ன செய்கிறாரு? பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்குறாரு. பாட்டியோட இருக்கிறது யாரு? அக்கா வீட்டில் தான் பாட்டி இருக்காங்க. ஆனா நான் அக்காவையோ பாட்டியோ பார்த்து பேசி 5 வருஷம் ஆச்சு சார். ஏன்? எனக்கும் மச்சானுக்கும் ஒரு தகராறு. என்னை கை நீட்டி அரைஞ்சிட்டார். அன்னையிலேருந்து பகையாயிடுச்சு. தபாலாவது போடுவாங்களா? நான் எங்கே இருக்கேன், என்ன செய்கிறேன்னே அவங்களுக்கும் தெரியாது. படிப்பு முடிச்சதுலேருந்து என்ன செஞ்சுட்டே இருந்தீங்க? டெம்பரரியாக பல வேலைகள் செஞ்சேன் சார். சோப் ஆயில், பாத்ரூம் கிளீனிங் ஆயில், இதெல்லாம் வீடு வீடாக விற்றுக்கிறது, விளம்பர போர்டு எழுதுறது, பழைய பேப்பர் வாங்கி கடையில் போடுறதுன்னு பலது செஞ்சேன். எவர் சில்வர் பாத்திர கடையில் சேல்ஸ்மேனாக வேலை பார்த்துருக்கேன். துணி கடையில் துணி கிழிச்சிருக்கேன். ஆட்டோ ஓட்டியிருக்கேன். ஏன் எதுலேயும் நிலையா இல்லையா? என் மனசு அதுலலாம் ஒட்டலை சார். காலேஜில் நாடகத்தில் நடித்து பேர் வாங்கினதுனால ஒரு நடிகனான்னு ஒரு ஆர்வம் மனசில் விழுந்துருச்சு. இத்தனை வருஷமாக அலைஞ்சதில் இப்போ 1 வருஷமாக தான் சின்ன சின்ன வேஷம் கிடைக்குது. இப்போ வேலை எதுவும் செய்யலையா? இல்லை சார். நம்பிக்கை இருக்கா? நிச்சயமா சார். தமிழில் எந்த படத்துலலாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க? அப்படி கேட்கக்கூடாது சார். எந்த படத்துலலாம் நீங்கள் தலையை காட்டியிருக்கீங்கன்னு கேளுங்க. சின்ன கவுண்டரில் பஞ்சாயத்தில் மனோரமா ஆட்சியை உட்கார வச்சுட்டு விஜயகாந்த் சார் வெளியூர் போவார் சார். அதில் வரிசையில் நானும் நிற்பேன். வசனம் இல்லை, அபூர்வ சகோதரர்களில் உன்ன நினைச்சி பாட்டில் கமல் சார் பக்கத்தில் நிற்பேன். வசனமே பேசினது இல்லையா?
2 தெலுங்கு படத்துல பேசியிருக்கேன் சார். அதுவும் 1 வரி 2 வரி. பாலகிருஷ்ண சார் படத்துல அவர் ஆபீஸ் மேனேஜர், நான் கிளர்க். சார், பெங்களூர்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் வந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். யூனியன்ல மெம்பரா இருக்கீங்களா? இன்னும் சேரல சார், சேரணும். இப்ப நீங்க தங்கியிருக்க ரூமுக்கு என்ன வாடகை? 600 ரூபாய் சார். கட்டுப்படி ஆகுதா? கையில காசு இருந்தா மசால் தோசை, தட்டுப்பாடா இருந்தா பிரெட்டும் ஜாமும். என்ன சார் செய்யறது? ஏன் ஏதாச்சும் ஒரு வேலையில இருந்துகிட்டே சினிமாவில் முயற்சி செய்யக்கூடாது? அது சரியா வராது சார். சுத்திக்கிட்டே இருந்தாதான் சின்ன சின்ன சான்ஸாவது கிடைக்கும். திடீர்னு கூப்பிடுவாங்க. வேலையில இருந்தா அடிக்கடி லீவ் போடுறது சிரமம். கல்யாணத்தை பத்தி என்ன யோசனை? நானே இன்னும் கால் ஊனலையே சார். வயசாயிடுமே வரதராஜன். வருமானம் இல்லாம திருமணம் எப்படி சார்? காதல் அனுபவம் உண்டா? சந்தர்ப்பம் ஏற்பட்டது சார், கட்டுப்படுத்திக்கிட்டேன். அது எப்படி முடியும்? வேற லட்சியம் மனசுல இருக்கிறப்ப காதலுக்கு இடம் இல்ல சார். எந்த பேங்க்லயாவது அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? எதுக்கு சார்? பணம் போட்டு வைக்கத்தான். இருந்தா தானே சார் போடுறதுக்கு. சினிமா கம்பெனில செக் தர மாட்டாங்களா? நான் என்ன சார் கார்த்திகா பிரபுவா செக் வாங்குறதுக்கு? இந்த கொடுமையான சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க ஊர்ல இல்ல போல இருக்கு. ஆமா சார். எங்க போயிருந்தீங்க? ஹைதராபாத். ஒரு தெலுங்கு படம் சார். வசனம் பேசுனீங்களா? வசனம் பேசுனீங்களா இல்லையா? ரெக்கார்ட் செட்டப் சார். நான் டவாலியா நின்னேன். ராமுடு ராமுடு ராமுடுன்னு கூப்பிட்டேன். படத்துக்கு பேர் என்ன? படத்துக்கு பேரே ராமுடு சார். உங்களை ட்ரெயினில் கூட்டிட்டு போனாங்களா? ஆமாம் சார். இந்த சின்ன கேரக்டருக்கு அங்கே ஆள் கிடைக்காதா? மெனக்கிட்டு மெட்ராஸ்லேருந்து கூட்டிகிட்டு போகணுமா? ப்ரொடக்ஷன் கம்பெனி மெட்ராஸில் இருக்குது சார். அதோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் எனக்கு பழக்கம், அதான். பெரிய கம்பெனியா? என்ன பேர்? விஜயலட்சுமி கம்பெனிஸ். புது கம்பெனி சார். இது படம். யார் ஹீரோ? அதுவும் புதுமுகம் சார். தேவராஜுலுன்னு பேரு. ஹீரோயின் பம்பாயிலிருந்து இறக்குமதியா? கரெக்டு சார். மோலிகா குல்கர்னின்னு பேரு. பெங்காலி ஸ்வீட் பேர் மாதிரி இருக்கு. ஓகே வரதராஜன், இன்னைக்கு வேணாம். நாளைக்கு விக்னேஷ் மூலமா நானே உங்களை காண்டாக்ட் பண்றேன். சரி சார். அப்ப நான் புறப்படலாமா சார்? நீங்க என்று விக்னேஷை பார்த்தான். நானும் வந்துடுறேன் என்று எழுந்தான் விக்னேஷ். அவர்கள் இருவரும் போனதும் சுசீலா நடுநடுவில் எழுதி கொண்ட தகவல் குறிப்புகளை பார்த்தாள். ரொம்பத்தான் வளவளன்னு விசாரிச்சிங்க பரத். காரணமாத்தான் சுசி. அவன் சொல்ற தகவல் ஏதாச்சும் சரி பார்த்துக்கிற மாதிரி அவனை பதில் சொல்ல வைக்க அவ்வளவு கேள்வி கேட்க வேண்டியதா போச்சு. 2 தகவல்கள் மெட்ராஸ்லயே சரி பார்த்துக்கலாம். ஒன்னு பிரசிடென்சி காலேஜ். அது கூட முக்கியம் இல்ல. அதை தப்பா சொல்லியிருக்க மாட்டான். விஜயலட்சுமி கம்பைன்ஸ்னு ஒன்னு இருக்கா? அவங்க ராமுடுன்னு புதுமுகம் தேவராஜுல வச்சு தெலுங்கு படம் தயாரிக்கிறது உண்மையா? சம்பவம் நடந்த அன்னைக்கு ஹைதராபாத்ல அந்த படத்தோட கோர்ட் சீன் எடுத்தாங்களா? இந்த தகவல்கள் தான் முதல்ல சரி பார்க்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம் பரத்? சிம்பிள். சினிமா தகவல்களோட நடமாடும் வங்கி இருக்காரே, யாரு? பிலிம் நியூஸ் ஆனந்தன். அவர் ஃபோன் நம்பர் பாரு. சுசீலா பிரபலமானவர்கள் விலாச புத்தகத்திலிருந்து ஃபோன் நம்பர் கண்டுபிடித்து ஃபோன் செய்து பேசி வைத்தாள். பிரசாத் ஸ்டுடியோல ஒரு பட பூஜைக்கு போயிருக்காராம். நமக்கு அர்ஜுன் சுசி. நேரா பிரசாத் ஸ்டுடியோவுக்கே போயிடலாம். புறப்படு. உனக்கு 10 நிமிஷம் டைம் தட்டுமா? எதுக்கு? நீ பனியன் மாத்திக்கிறதுக்கு? தேவையில்ல. அடுத்த சாப்டர்லயும் இதே பனியனோட தான் இருக்க வேண்டியிருக்கும். அதுக்காக சொன்னேன். சினிமா ஷூட்டிங் சம்பந்தமா டேக் 2, டபுள் பாசிட்டிவ், ப்ரொடக்ஷன் நம்பர் 2 இப்படி ஏதாச்சும் பனியன் வச்சிருப்பியே. அதான் சொல்லிட்டீங்களே, போதும். போலாம் வாங்க. இத பார் சுசி, செட்ல யாராச்சும் நடிகை என்கிட்ட சிரிச்சு பேசினா நீ அப்புறமா இங்க வந்துதான் திட்டணும், சரியா? பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினைப்பு. அலட்டாமா வாங்க என்ற சுசீலா மேஜில் இருந்த அவனது தொப்பியை எடுத்து அணிவித்தாள். அதன் முன்புறத்தில் ஹவ் இஸ் இட் பாசிபிள் என்று இருந்தது. பின்புறத்தில் வித்தவுட் மீ என்றிருந்தது. ஏய், இது என்ன புதுசா தொப்பில எம்ப்ராய்டரி லெட்டர்ஸ்? ஏன் நீங்க தான் வசன பனியன் போடுவீங்களா? நாங்க வசன தொப்பி போடக்கூடாதா? இனிமே அப்பப்ப இந்த மாதிரி கலக்கிறதா உத்தேசம். வசனம் எப்படி அதை சொல்லு. சகிக்கல என்று அணிவித்த தொப்பியை கழற்றி போட பரத் பாய்ந்து எடுத்து மறுபடி வைத்துக் கொண்டான். அத்தியாயம் 6. கோடம்பாக்கம் பாலம் இறங்கியதுமே வரிசையாக அந்த புதுப்படத்திற்கான பூஜை போஸ்டர்களை பேனர்களை சந்தித்தார்கள். பிரசாத் ஸ்டுடியோ வாசலில் பெரிய கட்டவுட்டில் கதாநாயகன் ஜரிகை மாலை துடிக்க கையில் AK-47 துப்பாக்கி வைத்திருந்தான். அக்னி தேவன் என்ற படத்தின் பெயர் அந்த துப்பாக்கி முனையில் ஆரம்பித்திருந்தது. உள்ளே முந்தநாள் மார்க்கெட்டிற்கு வந்த கார்களையும் பார்க்க முடிந்தது. எங்கும் ஜரிகை பந்தல். மருதாணி பூசி ஓரத்தில் செம்பட்டையாக்கின தலையுடன் நிறைய பெண்கள் நடமாட நடிகை யார், வந்த கெஸ்ட் யார் என்று புரியவில்லை. தோளில் கேமரா மாட்டியவர்களும் வீடியோ கேமரா சுமந்தவர்களும் ஒதுக்குப்புறமாக நின்று தம்மடித்த நடிகர்களையும் விடாமல் கவர் செய்து கொண்டிருக்க வரத்திற்கு சிலரைத்தான் அடையாளம் தெரிந்தது. தயாரிப்பாளர் சங்க தலைவர், விநியோகஸ்தர் சங்க தலைவர், நகைக்கடிக்காரர்கள், நிறைய வெள்ளை சிறப்புகள்.
ஹாய் பரத் என்று வந்த அந்த நடிகையை நேற்று ஷாம்பு விளம்பரத்தில் பார்த்ததால் உடனே புரிந்தது. கல்பா சகானி. ஹலோ என்றான். வாட் அ சர்ப்ரைஸ். ஐ எம் கல்பா சகானி, உங்க ஃபேன் சார். ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆனாலும் நீங்க துப்பறிகிற நாவல் தான் படிச்சுட்டு இருப்பேன். ஹாய் சுசிலா என்று இயல்பாக இருவருக்கும் மெத்தென்று கை கொடுத்து முடிக்க முகத்தில் புரண்ட கூந்தலை விலக்கி கொண்டாள். வரிசையா 2 படம் ஹிட் ஆயிடுச்சு போல இருக்கு. எல்லாம் நெடுங்காடி நீரஜா அம்மா தயவு. அது யாரு, உங்க அம்மாவா? எல்லாருக்கும் அம்மா, சாமியார் அம்மா. நான் சின்ன வயசுல இருந்தே அவங்க பக்த சார். அவங்க தான் உங்களை நீச்சல் ட்ரெஸ்ல நடிக்க சொன்னதா? ஓ, குட் ஜோக் என்று அதிரச் சிரித்தாள். பரத், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. உங்க வீட்டு தோட்டத்துல உங்களோட ஷட்டில் காக் விளையாடணுமா? மை குட்னஸ், நீங்க ஷட்டில் காக் ஆடுவீங்களா? எப்போ வரீங்க? டுமாரோ மார்னிங்? உங்களுக்கு எப்போ ஷூட்டிங் கேன்சல் ஆகும்? ஏன், அன்னைக்கு ஃபுல் டே விளையாட முடியுமே. பரத், நமக்கு நேரமாகல என்றாள் சுசீலா. இரு சுசி, கல்பா ஏதோ உதவி கேட்குறாங்கல்ல, அதை செய்ய முடிஞ்சு செய்யாம போனா அவங்களோட பல லட்ச ரசிகர்களுக்கு பகச்சுக்கிட்டதாயிடும். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன் என்று சுசீலா பூஜை நடந்து கொண்டிருக்கும் கும்பலான திசையில் நடக்க இவர்கள் பிளாஸ்டிக் நாற்காலிகளை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தார்கள். சொல்லுங்க கல்பா, என்ன உதவி? எனக்கு ஒரு தம்பி சார், கராத்தே எல்லாம் கத்து வச்சிருக்கான். த்ரில்லர் சினிமா ஒன்னு விட மாட்டான். எப்ப பாரு டிடெக்டிவ் நாவல்ஸை கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் தூங்குவான். படிப்பாரா? படிச்சுட்டு தான் தூங்குவான். அவனுக்கு ஒரு பெரிய டிடெக்டிவா வரணும்னு ஆசை சார். நீங்க தான் சார் ட்ரைனிங் கொடுக்கணும். எங்க ஆபீஸ்ல இப்போ ஒன்னும் வேகன்சி இல்லையே கல்பா. அப்படி சொல்லக்கூடாது சார், உண்மையை அப்படித்தானே சொல்லணும். ரொம்ப தமாசு சார் நீங்க. அவன் தொடை தட்டி சிரித்து விட்டு சரிந்த துப்பட்டாவை பற்றி கவலை கொள்ளாமல் ஐ எம் சீரியஸ் பரத் என்றாள். யாருக்கெல்லாம் தந்தி கொடுக்கணும்? எப்பா இப்படி கடிக்கிறீங்களே. இதை மட்டும் யாராச்சும் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டா வேற மாதிரி எழுதிருவாங்க. எழுதட்டுமே, உங்களுக்கு கவலை இல்லையா? கவலைப்பட்டு எதுவும் ஆக போறதில்ல. ஒவ்வொரு செய்திக்கும் மறுப்பு சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கே நேரம் சரியா இருக்கும். அதனால என்னை பத்தி கிசுகிசு வந்தா நானே படிச்சு ரசிச்சுக்குவேன். சில கிசுகிசுகள் கோபப்படுத்தாதா? சுவாரஸ்யம்னு நினைச்சா சுவாரஸ்யம். எப்படிங்க கல்பா, அன்னைக்கு ஒரு பத்திரிகையில உங்களை பத்தி எல்லாம் சிலிக்கான் சர்ஜரி சமாச்சாரம்னு எல்லாம் எழுதியிருந்தாங்களே, இதுக்காக மேடை போட்டு அவ்வை சண்முகி கிளைமாக்ஸ் மாதிரி நிரூபிக்க சொல்லுவீங்களா? விடுங்க பரத், என்ன வேணாலும் எழுதிட்டு போறாங்க. என் மேல நிஜமான அன்பு வச்சிருக்கிறவங்களுக்கு என்னை பத்தி தெரியும், அது போதும். நிஜமான அன்பு நிறைய பேர் வச்சிருக்காங்க போல இருக்கே. சேச்சே, சூரியனை யார் வேணாலும் சொந்தம் கொண்டாடிக்கலாம். சூரியனோட இஷ்டம் தானே முக்கியம். எந்த படத்துல இந்த வசனம் வருதுங்க? இது சொந்தமா பேசுறேங்க. ஒரு கேட்க கூடாத கேள்வி கேட்கட்டுமா? வயசு தானே, நிஜமாவே 15 தான். யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க பரத். முகத்தை பார்த்தா கண்டிப்பா நம்பலாம். நான் கேட்க நினைச்சது அது இல்ல. வேற என்ன? சுகஷில எப்ப ரகசிய திருமணம் செஞ்சுக்க போறீங்க? அப்டேட்டடா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அது யோசிக்க வேண்டிய விஷயம் பரத். ஏன்? ரொம்ப பயந்தாங்கொழியா இருக்கான். டிரைவின் வர மாட்டேங்கிறான், டிஸ்கோ வர மாட்டேங்கிறான். ஒத்து வருவான்னு தோணல. ஆசை மட்டும் வச்சிருந்தா போதுமா? நிரூபிக்க வேணாமா? பூங்கொத்து அனுப்பியா? அப்படி இல்ல, யூனோ என்று கண்ணடித்தாள். நிஜமா எனக்கு புரியலங்க. ஒரு மேடையில 2 நிமிஷம் பேசுறதுக்கே 10 தடவை தனியா பேசி ஒத்திகை செய்யறது இல்லையா? அது மாதிரி குளிக்கிறதுக்கு முன்னாடி சூடு சரியா இருக்கான்னு தொட்டு பார்த்துட்டு அப்புறமா தானே மேல ஊத்திக்கிறோம். அது மாதிரி முன்னுரை படிச்சு பார்த்து பிடிச்சிருந்தா தானே விலை கொடுத்து புத்தகம் வாங்குறோம். போதுங்க, ரயில் வண்டி மாதிரி வரிசையா இதே மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம். அந்த மாதிரி வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க கூடாது பரத். ஒரு ஒத்திகை வேணுங்கிறது என் கருத்து. பரவாயில்லங்க, கல்கித்தனமா இருக்கீங்க. வாட்? அடுத்த நூற்றாண்டுல பிறக்கிறதுக்கு பதிலா அட்வான்ஸா வந்து பிறந்துட்டீங்க. 15 வயசுலேயே உங்களுக்கு என்ன ஒரு வளர்ச்சி, ஐ மீன் பக்குவம். எல்லாம் அந்த நெடுங்காடி சொல்லிட்டீங்க. என் தம்பி சமாச்சாரம் என் ஆபீஸ்க்கு அனுப்பி வைங்க, பேசி பார்க்கறேன். ரொம்ப நல்ல பையன் பரத். ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. சைட்டு கூட அடிக்க மாட்டான். பிராமணன்ற வார்த்தையை கூட சொல்ல மாட்டான். அது என்ன, அதில் பிரா வருதே. பரத் வாய்விட்டு சிரிக்க சுசீலா வந்து வாங்க பரத் போலாம். பிலிம் நியூஸ் ஆனந்தனை பார்த்து விசாரிச்சிட்டேன் என்றாள். என்ன சொன்னார்? அப்படி ஒரு கம்பெனி உண்டா, ஆனா ராமுடன் எந்த படமும் அவங்க எடுக்கலையாம். சில பேருக்கு போன் போட்டு பேசிட்டு சொன்னார், தேவராஜுன்னு புது நடிகனும் யாரும் வரல. இன்ஃபேக்ட் சம்பவம் நடந்த அன்னைக்கு ஹைதராபாத்ல ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இறந்ததுனால ஷூட்டிங் எதுவும் நடக்கல. பரத் எழுந்து கொண்டான். அப்படின்னா வரதராஜன் ஒரு ரீல் மன்னன், சினிமா ஸ்கோப்ல சுத்திருக்கான். ஏன்
தெரியலையே. நேரா போய் அவன் கழுத்தை பிடிக்கலாமா? கல்பா, மீட் யூ லேட்டர். ஷட்டில்காக் எப்போ? சொன்னனே, உங்களுக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆகுற. ஓகே, நானே ஃபோன் பண்றேன். என் தம்பியை நாளைக்கு வந்து பார்க்க சொல்லட்டுமா? ஃபோன் பண்ணிட்டு வர சொல்லுங்க. பேர் என்ன? கல்பா சகானி. தம்பி பேருங்க கிஷோர் சகானி. அவளை விட்டு விலகி காருக்கு வந்து ரிவர்ஸ் எடுத்து திருப்பி சாலைக்கு வரும் வரை காத்திருந்து கேட்டாள் சுசீலா. எதுக்கு அவ தம்பியை அனுப்புறாளாம்? என்ன மாப்பிள்ளை கேட்டு சம்மந்தம் பேச? அலையாதப்பா. அவனுக்கு டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசையாம். நான் ட்ரைனிங் கொடுக்கணுமா? ஃபோன் செஞ்சா நான் இல்லைன்னு சொல்லிடு. ஏன், நான் இருக்கேனே. வர சொல்லி நேர்ல பாக்குறேன். ஆளு அழகா இருந்தா அப்பாயின்மெண்ட் போட்டுடுறேன். ஏய், இவ தம்பி நிச்சயம் அழகாத்தான் இருப்பான். வேணாம். இருந்தா என்ன, சைட் அடிக்க சௌகரியம். எங்களுக்கு மட்டும் அந்த உரிமை இல்லையா? நீங்க மட்டும் அவகிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசலையா? இண்டஸ்ட்ரியில இப்ப என்ன நிலவரம் தெரிஞ்சுக்கதான் பேசினேன் சுசி. எவ்வளவு புரட்சிகரமான சிந்தனை எல்லாம் கல்பா வச்சிருக்கா தெரியுமா? என்ன புரட்சி? ஒரு ஸ்வீட் கடையில கொஞ்சோண்டு சாம்பிள் பார்த்துட்டு தானே 1 கிலோ ஸ்வீட் கட்டுப்பான்னு சொல்றோம். ஸ்வீட்டுக்கே அப்படின்னா ஒரு தடவை கூட ஒத்திக்க பார்க்காம ஒட்டு மொத்தமா ஒருத்தங்கிட்ட வாழ்க்கையை எப்படி ஒப்படைக்கிறதுன்னு கேக்குறா. ரிடிகுலஸ். எனக்கு என்னவோ ரொம்ப நியாயமாப்படுது சுசி. ஒரு டெஸ்பேச் கிளர்க் வேலைக்கு கூட ஆள் சேர்த்தா கூட உனக்கு ஸ்டாம்ப் போட்ட தெரியுமான்னு கேக்குறோம். ஒரு புருஷனை வேலைக்கு சேர்க்கிறப்ப பலதையும் யோசிக்க வேணாமா? புருஷனை வேலைக்கு சேர்க்கிறதா? கல்பாவோட ஐடியாலஜி படி புருஷன்றது ஒரு உத்தியோகம். அவன் மட்டும் அப்ளிகேஷன் அடிச்சு 10 ரூபான்னு வித்தாலும் பல கோடி தேரும். இன்னைக்கு சிங்கிள் டிக் லாட்டரி அடிக்கிறவன் சேர்ந்து சிஎல்ஓல போறவன் வரைக்கும் கனவுல கல்பா தான் வரதா சேட்டலைட் டிவி பேட்டிகள்ல சொல்றான் சுசி. நீங்களும் வேணா ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. சேச்சே, உத்தியோகம் புருஷ லட்சணம், அதை மதிக்கிறவனா? புருஷன்றதே உத்தியோகன்றதை என்னால ஒத்துக்க முடியாது. வேணும்னா ஒத்திகைக்கு மட்டும் போயிட்டு வரலாம். ஒத்த படவா என்று அவன் காதை திருகினாள் சுசீலா. அத்தியாயம் 7. அவர்கள் வரதராஜன் தங்கியிருந்த அறைக்கு வந்தபோது அது பூட்டியிருந்தது. வரிசையாக இருந்த 4 அறைகளில் அடுத்த அறையில் 4 பேர் ரம்மி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். சுசீலாவை பார்த்ததும் பாதி ஆட்டத்தில் எழுந்து சிகரெட் அணைத்து லுங்கியை சரி செய்து கொண்டு பொறுப்பாக பதில் சொன்னார்கள். யாரு? வரதராஜனா? இப்பதான் அரை மணி நேரம் முன்னாடி இந்த ரூமை காலி செஞ்சான். என்னது, காலி செஞ்சுட்டானா? ஏன்? என்னமோ பரபரன்னு எல்லா சாமானையும் எடுத்து பெட்டியில போட்டுக்கிட்டு இருந்தான். என்னப்பான்னு கேட்டேன். வேற ஏரியால ரூம் பார்த்திருக்கிறதா சொன்னான். நான் தான் ஆட்டோ கூட்டிக்கிட்டு வந்தேன் என்றான் இன்னொருவன். எங்க போறேன்னு சொல்லலையா? புது அட்ரஸ் தரலையா? ஏதோ அர்ஜென்ட்ல இருக்கிறதா சொன்னான் சார். ஞாயிற்றுக்கிழமை வரப்போ தரேன்னு சொன்னான். வரதராஜனை நாங்க உடனடியா பாக்கணுமே. உடனடியானா கஷ்டம். சாயங்காலம் 6 மணிக்குன்னா பாக்கலாம். எங்க பாக்கலாம்? ரீட்டா நர்சிங் ஹோம்ல. அங்க எதுக்கு அவன் வருவான்? எதுக்கு வருவானா? அங்கதான் சார் அவன் நைட் டியூட்டி வேலை பாக்குறான். வேலை பாக்குறானா? என்ன வேலை? ரீட்டா நர்சிங் ஹோம் உள்ள ஒரு 24 hours மெடிக்கல் ஷாப் இருக்கு சார். இவன் அங்க ஈவினிங் 6 மணிக்கு போயிட்டு காலையில 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்பான். பில் போடுறது, ஆர்டர் போட்டு சரக்கு வாங்குறது, இந்த மாதிரி கிளார்க் வேலை. 2000 ரூபாய் சம்பளம். இப்போ இவன் சினிமாவில் நடிக்கலையா? சினிமாலையா? வரதராஜனா? யார் சொன்னது? ராத்திரி பூரா மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்துட்டு பகல் பூரா எங்க கூட உட்காந்து கார்ட்ஸ் ஆடுவான் சார். அவனுக்கு கார்ட்ஸ் எப்பவும் நல்லா பேசும். அதுல வேற 300-200 சம்பாதிச்சிடுவான் சார். எங்க இருக்கு ரீட்டா நர்சிங் ஹோம்? பெசன் நகர்ல ராஜாஜி மாளிகை இருக்கு தெரியுமா? தெரியும். அதுக்கு பக்கத்துல புதுசா கட்டினது. அவன் ரூம் சாவி யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனான்? மாசம் மாசம் ஓனர் தாம்பரத்துல இருந்து வந்து வாடகை வசூல் பண்ணிட்டு போவா சார். வந்தா கொடுத்துட்டு கணக்கு பார்க்க சொல்லி எங்க கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போனான். கொஞ்சம் அந்த சாவியை தரீங்களா? ஏன்? அந்த ரூமை திறந்து பார்க்கணும். எதுக்கு? ஏதாச்சும் தடயம் கிடைக்குதான்னு பார்க்கணும். தடயமா? ஆமா, வரதராஜன் ஒரு பெரிய குற்றம் செஞ்சிருக்கான். குற்றமா? என்ன குற்றம் சார்? விளக்கி சொல்ல இப்ப நேரம் இல்ல. சாவி கொடுங்க. பரத், சுசீலா வரதராஜன் தங்கியிருந்த அறையின் சாவியை வாங்கி கொண்டு வந்து திறந்தார்கள். குப்பென்று வரவேற்றது சிகரெட் நெடி. ஜன்னலை திறந்துவிட்டு லைட்டை போட்ட பிறகும் கூட அந்த அறை கொஞ்சம் இருட்டாகத்தான் இருந்தது. கட்டப்பட்டிருந்த நைலான் கொடி காற்றில் வளைந்து போன அலுமினிய ஹேங்கர்கள் 2 காற்றில் தொங்கிக் கொண்டு சத்தம் செய்தன. காலி செய்த போது புறக்கணிக்கப்பட்ட ஓரமென்றாம் கிழிந்த பாய், ஓட்டைகள் நிறைந்த பனியன், பழைய டூத் பிரஷ், அடி கருத்து போன பிளாஸ்டிக் மக் என்று தரையில் கிடந்தன. பரத் குப்பை தொட்டியாக்கப்பட்டிருந்த காலி அட்டைப்பெட்டியை எடுத்து கவிழ்த்தான். சிகரெட் பெட்டிகள், துண்டுகள், தீக்குச்சிகள்,
பல்லவன் பஸ் டிக்கெட்டுகள் சிதறின. சுவரில் விட்டு சென்றிருந்த கேலண்டரில் எப்போதோ இளமையில் கொடுத்த போஸில் ஸ்ரீதேவி. நீங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நாம அவனை கூப்பிட்டு கேஷுவலா விசாரிச்சதில் உஷாராகி அவசர அவசரமா காலி செஞ்சிருக்கான் பாருங்க. எத்தனை பொய் பாரு. ரீட்டா நர்சிங் ஹோம்ல வேலை பார்த்திருக்கான். ஆனா இத்தனை நாளா விக்னேஷ் கிட்ட சினிமா சான்ஸ் தேடிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கான். அவன் அங்க மெடிக்கல்ஸ்ல இருக்கிறதால அந்த தையல் நரம்பு சுலபமா கிடைச்சிருக்கும் பரத். இவனுக்கு ஆபரேஷன் செய்ய தெரியுமோ இல்ல அதுக்கு யாராவது சேர்த்துக்கிட்டானோ அது அப்புறம் விசாரணையில தெரிஞ்சுட்டு போகுது. ஆக இந்த ராஸ்கல் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது மட்டும் நிஜம். இப்போ எங்க போயிருப்பான்? விசாரிப்போம் வா. அந்த அறையில் பூட்டி கொண்டு மறுபடியும் அடுத்த அறைக்கு வந்தார்கள். ஆட்டோ கூட்டிட்டு வந்ததா சொன்னது யாரு? நான் சார். என் பேரு இளங்கோ. தெரிஞ்ச ஆட்டோவா அது? இல்ல, ரோட்ல போனதை நிறுத்தினேன். வரதராஜன் ஆட்டோல ஏறினப்ப பக்கத்துல இருந்தீங்களா? என்ன சார், மொத்தம் எத்தனை லக்கேஜ் எடுத்துட்டு போனா? 2 சூட் கேஸ், ஒரு அட்டைப்பெட்டி, ஒரு ஜமக்காலத்துல சுத்தின படுக்கை, ஒரு பிளாஸ்டிக் வாளி முழுக்க ஏதோ சில்லறை சாமான்கள் இருந்துச்சு சார். எந்த ஏரியாவுக்கு போகணும்னு கூட ஆட்டோக்காரங்கிட்ட வரதராஜன் சொல்லலையா? திருவான்மியூர்னு சொன்னான் சார். வரதராஜனை உங்களுக்கு எல்லாம் எத்தனை வருஷமா பழக்கம்? வருஷமா? அவன் இங்க வந்து சேர்ந்தே 6 மாசம் தான் சார் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எங்க யாருக்கும் அவனை தெரியாது. ரைட். வரதராஜனை தேடி இங்க அடிக்கடி யார் வருவா? அவனை தேடி வர்ற ஒரே ஆளு அவன் ஃப்ரெண்டு சாமிநாதன் சார். அவன் வந்துட்டா இவன் பாதி ஆட்டத்துல எந்திரிச்சு அவனோட போயிடுவான். யார் அது சாமிநாதன்? அவன் கன்னிமலா லைப்ரரியில வேலை பார்க்கறான் சார். அதுக்கு மேல அவனை பத்தி எதுவும் தெரியாது. வரதராஜனுக்கு அடிக்கடி போன் வருமா? வரும் சார். எதிர் வீட்டுல கம்ப்யூட்டர் இன்ஜினியர் விக்னேஷ்னு இருக்கார். அவரோட நல்ல பழக்கம் இவனுக்கு. அவங்க வீட்டு போன்ல இவனை யாராச்சும் கூப்பிடுவாங்க. அவங்க அங்க இருந்து கைத்தட்டி கூப்பிடுவாங்க. இவன் போய் பேசிட்டு வருவான். போன்ல யார் பேசுவா? அது தெரியாது சார். பேசிட்டு வந்ததும் போன் செஞ்சது யாருன்னு நீங்களும் கேட்டது இல்லையா? சில தடவை கேட்டப்போ பர்சனல் மேட்டர்னு சொன்னான். அதனால அதுக்கப்புறம் கேட்கறது இல்ல. வரதராஜன் சிகரெட் பிடிப்பானா? அவன் ஊதி தள்ளின சிகரெட் காசை வச்சு ஒரு பொட்டி கடையா ஆரம்பிக்கலாம் சார். தண்ணி எப்போவாது பீர் மட்டும் சாப்பிடுவான். வேற கஞ்சா அபின் அந்த மாதிரி பழக்கம் எதுவும் உண்டா? எங்களுக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கிடையாது சார். லேடிஸ் விஷயத்துல எப்படி? சேச்சே, அதெல்லாம் இல்ல சார். உனக்கு என்னப்பா, உன் ஆஸ்பத்திரியில நிறைய நர்ஸு சைட் அடிக்கலாம்னு நாங்க கிண்டல் செய்வோம். அவன் சும்மா சிரிச்சுக்குவான். யாரையாச்சும் லவ் செஞ்சானா தெரியுமா? ஒரே ஒரு தடவை எல்டாம்ஸ் ரோட்ல ஒரு மாருதி எஸ்டீம் வண்டியில அவனை பார்த்தேன். காரை ஓட்டுனது ஒரு அழகான பொண்ணு. அப்புறம் விசாரிச்சா எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒரு லேடி டாக்டர். அவங்க என்ன ஒரு ஆபீஸ்க்கு துணைக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு சொன்னான். அவன் சொந்த ஊர் எதுன்னு தெரியுமா? அவன் சொந்த ஊர் வாணியம்பாடின்னு சொல்லியிருக்கான். ஆனா அங்க போறது இல்லைன்னு சொல்லியிருக்கான். உங்களுக்கு தெரிஞ்சு அவன் எந்த சினிமாலையும் நடிச்சதில்ல, நடிக்க முயற்சி செஞ்சதும் இல்ல, அப்படிதானே? அது நிச்சயம் சார். சினிமா சம்பந்தப்பட்ட ஆசாமிங்க யாரும் அவனை தேடி வந்து போனது இல்லையே. இல்ல சார். பரத் மேற்கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அவர்களை பற்றி விசாரிக்க சுசீலா குறிப்பு எழுதி கொண்டார். புறப்பட்டார்கள். விக்னேஷ் வீட்டுக்கு போலாமா பரத்? வேணாம், இப்ப அவனை குழப்ப வேணாம். முருகேசனுக்கு ஃபோன் செஞ்சு எக்மோர் சென்ட்ரல் எல்லாம் வேணாம் சுசி. அவன் திருவான்மியூருக்கு தான் ஆட்டோல போயிருக்கான். வெளியூருக்கு ஓடி போற உத்தேசம் இருக்கிறதா தெரியல. இன்னும் கொஞ்சம் தகவல்களோட முருகேசனை பார்க்கலாம், நியூட்டனை பார்க்கலாம், யாரை வேணாலும் பார்க்கலாம். இப்போ கற்புள்ள இடத்துக்கு போலாம். வாட்? கன்னிமரா லைப்ரரிக்கு என்றான் பரத். கன்னி மாறா. அத்தியாயம் 8. லைப்ரரியில் அறிவு பெருக்கம் அமைதியாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. ரகசியமாய் புத்தகத்திற்குள் பேசிக்கொண்டிருந்த ஒரு ஜோடி படிப்பதற்காக வந்ததாக தெரியவில்லை. 2 பேர் நிம்மதியாக கவிழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்க சிறப்பு சத்தம் கேட்காமல் நடந்து ஒரு பெண் என்சைக்ளோபீடியாவை எடுத்து பேப்பர் சத்தம் கேட்காமல் புரட்டினாலும் அவள் வளையல்களின் சத்தம் இன்னொரு கோடியில் எழுதி கொண்டிருந்தவனை இம்சைப்படுத்திக் கொண்டிருந்தது. சுவாமிநாதன் மாடியில் இருப்பாங்க என்றார்கள். மாடியில் கேட்க டீ குடிக்க போயிருப்பாங்க என்றார்கள். வற்புறுத்தி கேட்டதும் யாரையோ விசாரித்து இன்னைக்கு வரலைங்க என்றார்கள். அவர் வீட்டு விலாசம் வேணும், அர்ஜென்ட்டா பார்க்கணுமே. என்ன விஷயங்க? கல்யாண விஷயங்க. அவருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே. அப்படியா? அவர் தங்கச்சி கல்யாண விஷயமாவா? அது எப்படி கரெக்டா சொன்னீங்க? திருவான்மியூர்ல இருக்கு வீடு. இருங்க, விலாசம் எழுதி தரேன். மாடிப்படிகள் இறங்கிய போது மேலே 2 பெண்கள் வர வந்தவர்கள், ஏண்டி இப்படி அப்பாஸ் அப்பாஸ்னு அலையிற? மீசையே கிடையாது அவனுக்கு. போடி, ஃபேஷன் தெரியாத மக்கு. யூத் இருக்குடி. ஹீ இஸ் ஹேண்ட்ஸம் யா. என்னை கட்டிக்கிறதா சொன்னா படிப்பை பாதியிலே விட்டுடுவேன்பா. அடி ஹீல்ஸால கட்டிக்க போற புருஷனுக்கு ஏண்டி இந்த மாதிரி மனசுல துரோகம் பண்றீங்க? கடைசியில உனக்கு கிடைக்க போறது ஒரு அப்பா சாமியோ இல்ல ஐயா சாமியோ.
மக்கள் தொகையில பாதி பேர் மாதுரி தீட்சித்தை நினைச்சு கனவு காண்றான். நமக்கு மட்டும் ஏன் அந்த உரிமை இல்லையா? சரிதான் போடி என்று பேசிக்கொண்டு கடந்து போக, சுசி, நம்ம எதிர்காலத்துல நம்ம குழந்தைங்க இன்னும் எவ்வளோ அட்வான்ஸா இருப்பாங்கன்னு நினைச்சா கவலையா இருக்கு. கல்யாணத்துக்கே வழி இல்லை, என்ன இப்போ குழந்தைய பத்தி பேச்சு? குழந்தை பெத்துக்கிறதுக்கு கல்யாணம் தேவையில்லை சுசி, கட்டில் போதும். எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். ஒருத்தனை பழி வாங்கணும்னு வச்சுக்கோ, அவனை கத்தியால குத்துறது, துப்பாக்கியால சுடுறது, அவன் மேல கேஸ் போடுறது, ஆள் வச்சு உதைக்கிறது, இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். அவனோட சந்தோஷமா சேர்ந்து புள்ளைய பெத்துக்கிறது தான் புது ஃபேஷன் அப்படின்னு ஒரு சீனியர் டைரக்டரே சொல்லியிருக்காரு. வேற கிரகம், எதிர்கால மனுஷன், இப்படியெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் என்ன கற்பனை செஞ்சாலும் ஒத்துக்குவாங்க. ஆனா அடுத்த நூற்றாண்டுல ஒரு பெண் இப்படி செயல்படலான்னு அவர் கற்பனை செஞ்சா தப்பா? சேச்சே, ஒத்துக்கிறது ஒத்துக்காதது இல்ல பிரச்சனை, பின்ன ஒரு ஆதங்கம் தான். என்ன ஆதங்கம்? அடுத்த நூற்றாண்டு சீக்கிரமா வந்து என்ன யாரும் அப்படி பழி வாங்க மாட்டாங்களான்னு ஆதங்கம். இதுக்கு ஒரு மில்லி மீட்டருக்கு மேல சிரிக்க முடியாது என்று கார் கதவை திறந்து அமர்ந்த சுசீலா, இப்ப எங்க, திருவான்மியூரா என்றாள். முதல்ல பெசன் நகர். அங்க என்ன? ரீட்டா நர்சிங் ஹோம். அங்க என்னன்னு கேட்காத என்று ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான் பரத். அத்தியாயம் 9. ரீட்டா நர்சிங் ஹோமில் ஃபினாயில் பாடல் இல்லை. நடமாடின மனிதர்களுக்கு எல்லாம் எந்த நோயும் வெளிப்படையாக தெரியவில்லை. ஃபவுண்டன், பூத்தொட்டிகள், சரவிளக்குகள், வாசனை, கித்தார் சங்கீத வழியல், கண்ணாடி கதவு திறந்ததுமே நில், லிப்ஸ்டிக் போட்ட வரவேற்பள்ளிகள் என்று விலாசம் மாறி நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்துவிட்ட சந்தேகத்தை தோற்றுவிப்பதாக இருந்தது. எஸ் என்றவளை, பெங்களூர் அழகி போட்டியில் நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று கேள்வி கேட்க தோன்றியது. இங்கு ஒரு மெடிக்கல்ல மிஸ்டர் வரதராஜன் வேலை பார்க்கிறாரா என்று ஒழுங்காகத்தான் கேட்க முடிந்தது. 1 மினிட் என்று அவள் கம்ப்யூட்டர் உதவியை நாடிய போதே அங்கே ஏராள ஊழியர்கள், அதில் வரதராஜன் எந்த வகையிலும் பிரபலம் இல்லை என்பது புரிந்தது. எஸ் சார், கே வரதராஜன். நாங்க ஃப்ரம் மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி. ஒரு கேஸ் விஷயமா விசாரணை இது. அவர் இங்க எப்போ டியூட்டில சேர்ந்தாருன்னு தெரியணும். இந்த வருஷத்துல அவர் எப்பெல்லாம் லீவ் போட்டாருன்னு தெரியணும். நீங்க விரல் வச்சீங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு தர முடியும். யூ மீன் மனசு வச்சீங்கன்னா? நோ, ஐ மீன் விரல். விரலை கம்ப்யூட்டர் கீபோர்டில் வச்சா போதுமே. இன்னும் பெயர் தெரிந்து கொள்ளாத அவள் சிரித்தாள். டெலிஃபோன் அடிக்குது பாருங்க, எடுங்க. அவள் டெலிஃபோன்களை திரும்பி பார்த்து, இல்லையே சார், எதுவும் அடிக்கலையே என்றாள். ஓ, நீங்க சிரிச்சிங்களா? அதான் எனக்கு அப்படி கேட்டிருக்கு. உங்க சிரிப்பை கேட்டுதான் அப்படி எழுதியிருக்கணும். வைரமுத்து எப்பயாச்சும் இங்கே வந்திருக்காரா வைரமுத்து? நீங்க ரொம்ப குறும்பா பேசுறீங்க சார். தேங்க்யூ. நான் கேட்ட விவரங்கள் கொடுத்தா இன்னொரு தேங்க்யூ சொல்வேன். அவள் இந்த முறை ஓசை வராமல் புன்னகைத்து விட்டு கீபோர்டில் விரல்களை ஒற்றினாள். பிரிண்டரில் இருந்த காகிதத்தை கிழித்தபடி, நீங்க தேடி வந்தவர் இன்னைக்கு கூட லீவுன்னு தகவல் சொல்லுது சார் என்றவள், தேங்க்யூ வெரி மச். மெடிக்கல் ஸ்டோர்ஸ்க்கு எப்படி போகணும்? பிரிஸ்கிரிப்ஷனோட போகணும் என்றாள். நம்ம வேவ் தான் நீங்க. கேட்க வேணாமன்னு நினைச்சேன், சரி கேட்டுடுறேன். என்ன பேரு? மிஸ்ஸஸ் அபர்ணா. ஹூ இஸ் தட் லக்கி மேன்? பிரிட்டோ, ஒரு அன்லக்கி மேன். ஏன்? டைவர்ஸ் ஆயிடுச்சு என்றவள் தலையை சாய்த்து அவனை பார்த்து, உங்க அட்ரஸ் கார்டு ப்ளீஸ் என்றாள். அந்த ப்ளீஸ்க்கு தயவு செய்து தாண்டி வேறு அர்த்தங்கள் தெரிய சுசீலா பரத்தின் கையை பிடித்து இழுத்து, பரத், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும், மெடிக்கல்ஸ் வாங்க என்றாள். கார்டு கேட்டனே. கார்டு தானே, போஸ்ட் ஆபீஸ்ல கிடைக்கும், கம் பரத் என்று பரத்தை இழுத்தபடி நடந்தாள் சுசீலா. அந்த மெடிக்கல்ஸில் பெண்கள் யாரும் இன்றி ஒரு தாத்தா வார் வைத்த பேண்ட் அணிந்து தொப்பி வைத்திருந்தார். அறிமுகத்துக்கு பிறகு கேட்ட கேள்விகளுக்கு கிடைத்த பதில்களிலிருந்து கிடைத்த தகவல்கள் யாதெனில், அங்கே அந்த ஜெர்மன் கம்பெனியின் புது நரம்பு வாங்கப்படுகிறது. போலீஸ் வந்து அதை பற்றி விசாரித்துவிட்டு போனது. எத்தனை நரம்பை ஹாஸ்பிட்டல் உபயோகத்திற்கு எடுத்தோம், எத்தனை நரம்பு வெளியே விட்டோம் என்று யாருக்கும் சரியாக சொல்ல முடியாது. வரதராஜன் பொறுப்பில்லாதவன். திடீரென்று லீவு போட்டு விடுவான். வந்தாலும் வேலையில் அதிக அக்கறை இல்லை. எப்போதும் ஏதோ ஒரு சிந்தனை. கற்பத்திருட்டு நிகழ்ந்த தினத்தில் வரதராஜன் வழக்கம் போல லீவுதான். அவனை தேடி கன்னிமரா லைப்ரரியில் வேலை பார்க்கும் ஒரு ஆசாமி மட்டும்தான் வருவான். ஆஸ்பத்திரிக்கு அவனுக்கு போன் வருவதில்லை. இந்த ஆஸ்பத்திரியில் குழந்தை திருட்டு எதுவும் போனதில்லை. அந்த தாத்தா தினம் அருகம்புல் சாறு அருந்துவார். லிப்டில் கீழே இறங்கும்போது, சுசி, நீ கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனா அந்த அபர்ணா கிட்ட ஒரு விஷயம் விசாரிக்கிறதுக்கு விட்டு போச்சு, அதை மட்டும் விசாரிச்சிடலாம். என்ன? அவ எங்க தங்கியிருக்கான்னு கேட்கணுமா? என்னை கேவலப்படுத்துறியே. அது இல்ல, கேஸ் சம்பந்தமா தான்.
நீ அப்படி ரிசப்ஷனில் உட்காந்துட்டு ஒரே நிமிஷத்தில் வந்துடுறேன். எனக்கு ஒன்றும் கால் வலிக்கலையே, நானும் வரேன். மீண்டும் ரிசப்ஷன், மீண்டும் ஹாய். இந்த நர்சிங் ஹோமில் மொத்தம் எத்தனை லேடி டாக்டர்ஸ் இருக்காங்க? 24 பேர். அதில் யாராச்சும் மாருதி எஸ்டீம் வச்சுருக்காங்களா? யாரு? நந்தினி கிரிதர். அவங்க மட்டும்தான் மாருதி எஸ்டீம் வச்சுருக்காங்க. கிரிதர் யாரு? அப்பா பேரா புருஷன் பேரா? புருஷன் பேரு. ஏன் அவங்க கிட்டேயும் போய் டெலிஃபோன் மாதிரி சிரிக்கிறீங்கன்னு சொல்ல நினைச்சிங்களா? துப்பாக்கி எடுத்து சுட்டுடுவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் இன்சார்ஜ் அவங்க. தொட்டியில் ஒரு பூ அடி இருந்தால் கூட 1 மணி நேரம் சத்தம் போடுவாங்க. இப்போ அவங்க எங்கே இருப்பாங்க? 3rd ஃப்ளோரில், ரைட்டில் திரும்பினா என்று அவள் வழி சொல்லிக்கொண்டே பரத் நீட்டின விலாச அட்டையை சத்தமில்லாமல் எடுத்துக்கொண்டாள். நந்தினி கிரிதர் ஒரு கண்டிப்பான டீச்சர் மாதிரி தெரிந்தாள். மேடம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுதாங்கிற பொண்ணோட கேஸ். அதில் இங்கே வேலை பார்க்குற வரதராஜன் சம்மந்தப்பட்டிருக்கலான்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். அவனை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்றான் பரத். அவன் அவ்வளோ தூரம் டேஞ்சரஸ் ஆசாமியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வேலை சென்சியாரிட்டி கம்மி, நிறைய திட்டு வாங்குவான். தப்பாக எடுத்துக்காதீங்க. எப்பயாவது எதுக்காவது அவனை உங்கள் காரில் ஏற்றிக்கிட்டு எல்டாம்ஸ் ரோட்டில் போயிருக்கீங்களா? எஸ், ஒரு தடவை போயிருக்கேன். அங்கே ஒரு மெடிசன் ஹோல்சேல் டீலர் இருக்கார். அவர் சொன்ன டெஸ்பாச் டீட்டெயில்ஸ் இந்த ஆள் கொடுத்த டீட்டெயில்ஸ் டேலி ஆகலை. அதனால கையோடு கூட்டிகிட்டு போய் கணக்கு சரி பார்த்தேன். தேங்க்யூ. இந்த குழந்தை திருட்டு எதுக்காக நடந்திருக்கலான்னு உங்களால் யூகிக்க முடியுதா? புரியலை சார், நோ ஐடியா. அந்த வரதராஜன் நிறைய லீவ் போடுறதுனால அவனை வேலையை விட்டு அனுப்பலாம்னு இருந்தேன். நீங்கள் வேற கிரிமினல் கேஸை சந்தேகப்படுறீங்க. நிச்சயமாக வேலையை விட்டு அனுப்பிடுறேன். அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்? அவன் இனிமே இங்கே வரமாட்டாங்கிறது என் யூகம் என்று எழுந்து கொண்டான் பரத். அத்தியாயம் 10. திருவான்மியூரில் பஸ் ஸ்டாண்ட் எதிர்ப்புறம் மரங்கள் அடர்ந்த தனிமையான சாலையில் மெதுவாக காரை ஓட்டினாள் சுசீலா. நிறுத்து, இதோ இருக்கு 42 என்று சிகரெட்டை வெளியே சுண்டினான். அது 8 வீடுகள் கொண்ட பிளாட்ஸ். ஸ்டூல் போட்டு அமர்ந்திருந்த வாட்ச்மேன் கத்தியால் நறுக்கி நார் உரித்து பனங்கிழங்கு சாப்பிட்டு கொண்டிருந்தார். சுவாமிநாதன் பிளாட்ஸ் எதுங்க? அதான் கன்னிமாரா லைப்ரரியில் வேலை பார்க்குறாரே, 3வது மாடி 6ஆம் நம்பர் வீடுங்க. லிஃப்ட் இருக்கா? அவர் தங்கச்சி கல்யாண விஷயமா வந்திருக்கோம். லிஃப்ட் இருக்கா? லிஃப்ட் எல்லாம் இல்லை சார். மாடிப்படிகளில் ஏறி 6ஆம் நம்பர் வீட்டு முன்னால் நின்றார்கள். வாசலில் ஸ்டிக்கர் கோலம் ஒட்டப்பட்டிருந்தது. கதவில் சரஸ்வதி பூஜைக்கு தெளித்த சந்தனத்தை இன்னும் துடைக்காமல் இருந்தார்கள். மணி அடித்ததும் உள்ளே துணி சரசரத்தது. வளையல்கள் சினுங்கி திறந்த பெண் மிடியில் இருந்தாள். கையில் டிவியின் ரிமோட். என்ன வேணும்? நீங்க சுவாமிநாதனோட சிஸ்டர் தானே? ஆமாம் என்றாள் கொஞ்சம் ஆர்வத்துடன். சுவாமிநாதன் இல்லையா? வெளியில போயிருக்கார். உங்க கல்யாண விஷயமா அவரை பார்க்க கன்னிமரா லைப்ரரி போயிருந்தோம். இன்னைக்கு லீவுன்னாங்க. அதான் அட்ரஸ் விசாரிச்சுட்டு காரில் பெட்ரோல் ரொப்பிக்கிட்டு இங்கே வந்தோம். என்ன விஷயம்னு விபரமா வாசல்லே நின்று சொல்றதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. சாரி, உள்ள வாங்க. நகர்ந்து வழிவிட்டாள். சோபாவில் கிடந்த பாதி நிலையில் இருந்து வயர் கூடை, துணி, பேப்பர் எல்லாவற்றையும் ஒதுக்கி இடம் பண்ணி டிவியை அணைத்தாள். உட்காருங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கன்னிமரா லைப்ரரியிலேருந்து. அது இல்லை, வெளியூரான்னு கேட்டேன். இல்லை, உள்ளூர் தான். உங்களை கட்டிக்க போகிற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? ஓ, நீங்கள் கல்யாண புரோக்கரா? சேச்சே, ஒரு ஆர்வத்தில் கேட்டேன். அண்ணன் எங்கே போயிருக்காரு? எங்கன்னு சொல்லலை, அவர் ஃப்ரெண்டு கூட போயிருக்காரு. அந்த ஃப்ரெண்டு வரதராஜன் தானே, ரீட்டா நர்சிங் ஹோமில் வேலை பார்க்குறவர்? கரெக்டு. உங்களுக்கு அவரை தெரியுமா? தெரியும். அவர் ரூமை காலி பண்ணிட்டு சாமான் எல்லாம் ஆட்டோவில் இங்கே கொண்டு வந்து இறக்கினாரா? சரியா? நேரில் பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க. அதான் பார்க்குறேனே. அந்த ரூமில் பெட்டி, படுக்க, வாளி என்று கதவு திறந்திருந்த அறைக்குள் சுட்டி காட்டினான். அவர் தங்கியிருந்த ரூமில் ஏதோ பிரச்சனையா, உடனே காலி பண்ண சொல்லிட்டாங்களாம். வரதராஜன் சொன்னாரா? ஆமாம். சுசீலா பரத்தின் காதுக்குள் 101வது பொய் என்றாள். என்ன சொல்கிறாங்க? குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அவங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம். சாரி, உங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்கல. 1 மினிட், லைம் ஜூஸ் போட்டு தரேன். சொல்லி காட்டினா உடனே சமத்தா புரிஞ்சுக்கிறீங்க. அவள் சமையலறைக்குள் செல்ல, பரத், சுசி வந்ததும் நீ அவகிட்ட பேச்சு கொடு. நான் வரதராஜன் பெட்டிகளை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யணும் என்றான். எப்படி உள்ளே போவீங்க? அறுத்த பழசாக தான் ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் ஒர்க் அவுட் ஆகும் சுசி. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு மட்டும் மிடி ட்ரெஸ்லையும் ஒரு துப்பட்டா வைக்கணும் இல்லை? ஆரம்பிச்சிட்டிங்களா? லைம் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள் அவள். குடித்துவிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் பேசிட்டுருங்க, நான் டாய்லெட் என்ற அந்த அறைக்கு வந்து லேசாக கதவை மூடிவிட்டு வரதராஜனின் பொருட்களை நெருங்கினான். 10 நிமிடத்தில் வெளியே வந்தான் பரத்.
உங்கள் அண்ணனும் வரதராஜனும் இப்போ திரும்பி வருவாங்களா கல்யாணி? வருவாங்க. மத்தியானம் அவருக்கும் சேர்த்து சமைக்க சொல்லிட்டு போனார் அண்ணன். ஆனால் எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லலை. வைதிபை, என் பேர் கல்யாணி இல்லை, தீபிகா. கல்யாணின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க தீபிகா என்று வாட்சை பார்த்த பரத், மணி 12:30 ஆகுது. மத்தியான சாப்பாட்டுக்கு எப்படியும் இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. நாங்கள் இருந்து பார்த்துட்டே போயிடுறோம். உங்கள் வீட்டில் ஃபோன் இல்லை போல இருக்கே. இல்லைங்க, பக்கத்து வீட்டில் இருக்கு, பண்ணுறீங்களா? வேணாங்க, அறிமுகம் இல்லாத உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது. நாங்கள் வெளியில் போய் பேசிட்டு வந்துடுறோம் சுசி. தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ணனுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறீங்க, கல்யாண விஷயமா வந்திருக்கதா சொல்கிறீங்க. உங்களுக்கும் சமைக்கிறேன், இங்கேயே சாப்பிட்டுடுறீங்களா? சம்மந்தம் முடியாமல் கை நினைக்கக்கூடாது, சிரமப்படாதீங்க. நீங்கள் டிவி பாருங்கள், மறுபடியும் வந்து பெல் அடிக்கிறோம். அதுக்குள்ளே முடிஞ்சா இல்லை வேணாம் விடுங்க. என்ன சொல்லுங்க, முடிஞ்சா உங்ககிட்ட புடவை இருந்தால் புடவை மாற்றிக்கோங்க. எதுக்கு? மாடர்ன் ட்ரெஸ்லாம் உங்களை பார்த்தாச்சு, புடவையில் பார்த்தா கரெக்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ மை காட், நீங்கள் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? பரவாயில்ல, இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்க. வந்துடுறோம். சுசிலாவுடன் படிக்கட்டில் இறங்கினான் பரத். ஏன் பரத், பாவம் அந்த பொண்ணை ஏன் இப்படி அலக்கழிக்கிறீங்க? நிஜமாவே புடவையில் பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும் சுசி. நான்சென்ஸ். வரதராஜன் பெட்டியிலேருந்து ஏதோ தகவல் கிடச்சிருக்குன்னு புரியுது. இப்போ முருகேசனுக்கு ஃபோன் செய்கிறதுக்காக போகிறோன்னு புரியுது, ரைட்? தீபிகாவுக்கும் உனக்கும் 1000 வித்தியாசம் சுசி. எப்படி கப்புன்னு புரிஞ்சுக்கிற பாரு. முதல் வேலை, நம்ம காரை இங்கே நிறுத்தக்கூடாது. சாப்பாட்டுக்காக திரும்பி வரவங்க சந்தேகப்பட்டு அப்படியே போயிடலாம். காரை அடுத்த தெருவில் நிறுத்தினார்கள். டெலிஃபோன் பூத் தேடி நடந்தார்கள். என்ன கிடைச்சது அதை சொல்லுங்க. 10 நிமிஷத்துல டீப்பா எதையும் பார்க்க முடியல சுசி. என்னை உறுத்தின ஒரு விஷயம், அவன் பெட்டியில இருந்த ஒரு பெரிய இங்கிலீஷ் புக் தான். கன்னிமரா லைப்ரரியில இருந்து எடுக்கப்பட்ட புக். வரதராஜன் அதுல மெம்பர் போல இருக்கு. என்ன புக் அது? ஃப்ரம் பிரெக்னன்சி டு டெலிவரி. தமிழ்ல சொல்லணும்னா கர்ப்பம் முதல் பிரசவம் வரை. 700 பக்கம் சுசி. எக்கச்சக்கமான கலர் படங்கள். ஒவ்வொரு மாசமும் கர்ப்பத்தில் இருக்க குழந்தையோட நிலையை சாப்டரா சொல்லியிருக்காங்க. இந்த புக் இவங்கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம சந்தேகம் அதிகமாகல. நிச்சயமா, எனக்கு கிளியர் கட்டாவே தெரியுது. இந்த வரதராஜனும் சுவாமிநாதனும் சேர்ந்துதான் இதை பண்ணியிருக்கானுங்க. காரணம் தான் என்னன்னு புரியல. லாக்அப்ல வச்சு விசாரிச்சா சொல்றானுங்க, ராஸ்கல்ஸ். பரத் அந்த பப்ளிக் பூத் சென்று முருகேசனிடம் பேசினார். நான் சொல்ற அட்ரஸ்க்கு வாங்க சார், 2 கான்ஸ்டபிள்ஸோட வாங்க, ஜீப்பை அடுத்த தெருவில் நிறுத்திட்டு வாங்க என்று வரதராஜனின் விலாசம் சொல்ல ஆரம்பித்தான். அத்தியாயம் 11. மீண்டும் சுவாமிநாதன் வீட்டிற்கு அவர்கள் வந்தபோது தீபிகா புடவை மாற்றினதோடு அல்லாமல் அவசரமாக முகம் கழுவி பவுடர் போட்டு அலங்காரமாக இருந்தாள். இப்போது கண்களை நேராக சந்திக்க கொஞ்சம் தயங்கினாள். நீங்க யாருக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே என்றாள் தயக்கமாக. மாப்பிள்ளைக்காக தான். அதான் மாப்பிள்ளை யாரு? எனக்கு ஒன்று விட்ட சித்தப்பா பையன், தம்பி முறை வேணும். ரொம்ப அடக்கமான பையன், பிராமணன்ற வார்த்தையை கூட உச்சரிக்க மாட்டான். அவள் புரியாமல் பார்த்தாள். ஏன்னு கேட்காதீங்க, விட்டுடுங்க. நாங்கள் 2 பேர் பார்த்தா போதுன்ட்டான். பாட தெரியுமா தீபிகா? பரத் என்றாள் சுசீலா. வரதராஜனும் சுவாமிநாதனும் வர்ற வரைக்கும் பொழுது போகணுமேன்னு பார்த்தேன். கர்நாடிக் பாடணும்னு அவசியம் இல்லை. தொட்டப்பெட்ட ரோட்டு மேலே முட்டை போராட்டா, இந்த மாதிரி ஏதாவது தத்துவ பாட்டு பாடினாலும் ஓகே தான். எனக்கு பாட வராது சார். வராதுன்னு கஷ்டப்படுத்தாதீங்க, விட்டுடுங்க. வேற என்ன செய்யலாம்? பரத், சும்மா பேசிட்டு இருந்தா போதும் என்றாள் சுசீலா. சரி, ஏங்க தீபிகா, இந்த பொருளாதார கொள்கையால நம்ம நாட்டு தனிநபர் வருமானம் உயரும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அரசியல் தெரியாதுங்க சார். இது அரசியல் இல்லைங்க, பொருளாதாரம். சரி, அரவிந்த் சாமியோட அடுத்த படம் என்னங்க தீபிகா? மின்சார கனவுகள் சார். இப்படி சுலபமா கேள்வி கேட்கறத விட்டுட்டு நான் தான் சிக்கல் பண்ணிட்டேன், சாரி. ராணி ஜெயராஜ் சினிமாவில் நடிப்பாங்களா மாட்டாங்களா? அழைப்பு மணி ஒலித்தது. அவள் போய் திறந்தாள். போலீஸ்காரர்களை கண்டதும் மிரண்டு போனாள். முருகேசன் அவளை தாண்டி உள்ளே வந்தார். கான்ஸ்டபிள்களும். எங்க பரத் அவன்? உட்காருங்க சார், எந்த நேரமும் அவங்க வந்துடுவாங்க. உள்ளே வந்த தீபிகா, என்ன பேசிக்கிறீங்க நீங்க? என்ன இதெல்லாம் என்றால் கலக்கமாக. ஒண்ணுமில்லைங்க தீபிகா, பதறாதீங்க. ஒரு முக்கியமான விஷயமா வரதராஜனையும் உங்க அண்ணனையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க என்றான் பரத். எங்க கூட்டிட்டு போகணும்? லாக்அப்க்கு. மை காட், எதுக்கு? கொஞ்சம் பொறுமையா இருமா, அவங்க வந்துடட்டும், அப்ப புரியும் என்றார் முருகேசன். சற்று நேரத்தில் மீண்டும் அழைப்பு மணி. தீபிகா அவளை கையமர்த்தி விட்டு தன் ரிவால்வரை ஹோல்டரிலிருந்து எடுத்துக்கொண்டு கதவுக்கு சென்று சடாரென்று திறந்து உள்ளே வந்தவன் மார்பில் வைத்து, இவன் தானே? பரத் அவனை தாண்டி எட்டி பார்த்து, ஹி மஸ்ட் பி சாமிநாதன். எங்கேயா உன் தோஸ்து வரதராஜன் என்றான். அண்ணா, எனக்கு எதுவும் புரியலண்ணா
என்றாள் தீபிகா. நான் சுவாமிநாதனே இல்லைன்னு சொல்ல முடியாது. கமான் சொல்லுங்க, எங்க வரதராஜன் என்றான் பரத் குரலை உயர்த்தி. எதுக்காக அவனை தேடுறீங்க? அது அப்புறம் 2 பேருமா இங்க சாப்பிட வரதா சொல்லிட்டு தானே வெளில போனீங்க? ஆமா. எங்க அவன் வந்து அதை எதுக்கு நான் சொல்லணும்? முருகேசன் அருகில் வந்தார். தன் அடையாள அட்டையை எடுத்து அவன் முகத்துக்கு முன்னால் காட்டினார். படிக்க தெரியுமா? போலீஸ் இன்ஸ்பெக்டர்னா, கிரைம் பிரான்ச். இன்னொரு தடவை இப்படி இடக்கா பேசினா முகம் நசுங்கிடும். நான் வாடா போடன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மரியாதையா சொல்லிட்டா நல்லது. நுங்கம்பாக்கத்தில் யாரையோ பார்க்கணும்னு சொன்னான். இன்னொரு நாள் சாப்பிட வரேன், தப்பா நினச்சிக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டான். யார் அந்த யாரையோ? எனக்கு தெரியாது சார். அப்படியா? நிச்சயமா தெரியாது? தெரியாது சார். சரி, எதுக்கு அவன் தங்கியிருக்க ரூம்லேருந்து சாமான்களை எல்லாம் எடுத்துட்டு இங்கே வந்து வச்சான் என்றார் பரத். அங்கே ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னான். ஓஹோ, இப்போ வெளியில் போய் என்ன பேசுனீங்க 2 பேரும்? பஸ் ஸ்டாப் வரைக்கும் போனோம், தம் அடித்தோம், சும்மா சினிமா பற்றி பேசினோம். சினிமா பற்றி பேசுனீங்க. ஆனால் எதுக்காக அவசரமாக ரூமை காலி பண்ணிட்டு வந்தேன் நீங்களும் கேட்கல, அவனும் சொல்லலையாக்கும் என்றார் பரத். முருகேசனிடம் திரும்பி, பொய் சொல்கிறான் சரிவன் என்றார். முருகேசன் விட்ட அறையில் பொறி கலங்கி தடுமாறி கீழே விலை போனவன் சமாளித்து நின்றான். சொல்டா நாயே. அடுத்த குத்து முகத்தின் மீது விழுந்தது. இருங்க சார், அவன் சொல்லிடுவான். எதுக்காடா நீயும் வரதராஜனும் சேர்ந்து விக்னேஷ் குழந்தைய அப்படி நூதனமா திருடுனீங்க? ஐயோ, இது அபாண்டம், இதுல என்ன சமாதானப்படுத்தாதீங்க. அப்போ அவன் மட்டும்தான் இதை செஞ்சானா? அவன் பாவம் அப்பாவி. அவன் அப்பாவியா படுபாவியான்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். இப்போ அவன் நுங்கம்பாக்கத்தில் யாரை பார்க்க போயிருக்கான்னு சொல்றியா? இன்னொரு குத்து வேணுமா? தடவி பார்க்காதயா, அது ரத்தம் தான். சொல்கிறேன், அவன் என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. நிஜமா என்ன சொல்லணும்னு சொல்லிடுறேன், சொல்லு. இந்த கர்ப்பத்திருட்டு மேட்டரில் போலீஸ் என்னை சந்தேகத்தின் பேரில் கைது செய்வாங்களோன்னு பயமாக இருக்குன்னு சொன்னான். அதுவும் எப்போ வீட்டில் சாமான்லாம் இறக்கிட்டு வா கொஞ்சம் தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போய் சொன்னான். ஏன்டா என் வீட்டுக்கு வந்தேன்னு. எனக்கு இங்கே வேற யார் இருக்கான்னா. நிஜமா நீ செஞ்சியான்னு. இல்லைன்னா. அப்புறம் ஏன்டா பயப்படுற? அப்புறம் அவசரமாக ஏன் ரூமை காலி பண்ணேன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அதுக்கு சரியாக பதில் சொல்லலை. சட்ட ஆலோசனை சொல்ல உனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஆள் யாராவது இருந்தால் சொல்லுன்னு கேட்டான். நான் தான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டு வக்கீல் திவாகர் அட்ரஸ் கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு போடானா கேட்காம உடனே பஸ்ஸில் புறப்பட்டுட்டான். ரொம்ப டென்ஷனில் இருந்தான். அவன் தப்பாக எதுவும் செஞ்சுருக்க மாட்டான்றது என் நம்பிக்கை. இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் இங்கே கௌரவமாக குடியிருந்துக்கிட்டு இருக்கேன். என் தங்கச்சிக்கு வேற கல்யாணம் ஆகணும். அனாவசியமாக எதுலேயும் என்னை இழுத்து விட்டாதீங்க சார், ப்ளீஸ் என்று கண்கள் பொங்க கை கூப்பினான் சுவாமிநாதன். நுங்கம்பாக்கம் திவாகர் அட்ரஸ் சொல்லு சொன்னான். சுவாமிநாதனையும் அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள். நுங்கம்பாக்கத்தில் திவாகர் கோர்ட்டுக்கு போயிருப்பதாக சொல்லப்பட்டதால் பெஞ்சில் அமர்ந்து பேப்பர் புரட்டி கொண்டிருந்த வரதராஜன் தன் மேல் பல நிழல்கள் படிவதை பார்த்து நிமிர்ந்தான். மிரண்டான். அவன் கழுத்தில் கை வைத்தால் முருகேசன். லாக்கப்பில் ஏகப்பட்ட மரியாதைகள் வழங்கிய பின் வரதராஜன், ஆமா சார், நான் தான் செஞ்சேன். ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் என் ஃப்ரெண்டு. அவனுக்கு அபின் கொடுத்தா எதுவும் செய்வான். அவனை வச்சுக்கிட்டு செஞ்சேன். ஏன் செஞ்சேன்னா, அந்த சுதா கல்யாணத்துக்கு முன்னாடி என் உயிருக்கு உயிரான நண்பனை ஒரு ரோட்டில் அவன் லவ் லெட்டர் கொடுத்ததுக்காக செருப்பால் அடித்தான். அவன் நொறுங்கி போய் காதலும் போச்சு மானமும் போச்சுன்னு நொந்து போய் லெட்டர் எதுவும் எழுதி வைக்காம தூக்கு மாட்டி செத்து போயிட்டான். அந்த சாவுக்கு காரணம் சுதான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு சுதாவை பழி வாங்கணும்னு மனசில் வெறி ஏற்பட்டுடுச்சு. முதல்ல கொலை செய்யத்தான் நினச்சேன். ஆனால் அவள் வாழ்க்கை பூரா துடிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் அவள் குழந்தைய இந்த மாதிரி திருடணும்னு நினச்சேன். அதுக்காக விக்னேஷ் வீட்டுக்கு எதிர் வீட்டில் ரூம் எடுத்து தங்கினேன். அவரோட நட்பு ஏற்படுத்திக்கிட்டேன். சினிமா கம்பெனிலேருந்து ஃபோன் வரும்னு போய் சொல்லி என் மெடிக்கல் காலேஜ் ஃப்ரெண்டை விட்டு செட்டப்பாக பேச சொல்லி வீட்டுக்குள்ளே சகஜமாக பேச ஆரம்பித்தேன். சரியான சந்தர்ப்பத்துக்கு காத்துட்டு இருந்தேன். டெலிவரி டயத்துக்கு முன்னாடி தான் இதை செய்யணும்னு நினச்சேன். அந்த சமயம் சரியாக விக்னேஷ் டெல்லி போனார். சுசீலா துணைக்கு இருந்தாங்க. குரலை மாற்றி பேசி அவங்கள சாமர்த்தியமாக வெளியில் தள்ளிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் என்னோட மெடிக்கல்ஸுக்கு வேற பேஷண்ட்டுக்கு பில்லு போடுற மாதிரி போட்டு முன்கூட்டியே எடுத்து வச்சிட்டேன். சுதா கதவை திறந்ததும் மயக்கப்படுத்திட்டோம். நினச்சபடி குழந்தைய எடுத்துகிட்டு போய் கல் கட்டி ஊருக்கு வெளில ஒரு ஏரியில் தூக்கி போட்டுட்டேன். என்னோட மெடிக்கல்ஸுக்கு போலீஸ் வந்து விசாரிச்சுது. பரத் சுசீலா அவங்க ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு சாமர்த்தியமாக விசாரித்தாங்க. இதுலேருந்து என்னை சந்தேகப்பட ஆரம்பித்தாங்கன்னு புரிஞ்சுது. அதனால தான் அவசரமாக ரூமை காலி செஞ்சேன். முன்ஜாமீன் வாங்க முடியுமான்னு விசாரிக்கத்தான் சுவாமிநாதன் உதவி தேவைப்பட்டது. வேற எந்த வகையிலையும் இதில் அவன் சம்மந்தப்படலை என்ற ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததால் இந்த கதை இந்த இடத்தில் முற்றும் போட்டுவிடலாம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் இதை செய்யலை என்று அத்தனை அடி உதை வாங்கிய பிறகும் அழிச்சாட்டியமே சொல்கிறானே இந்த வரதராஜன்.
எனில் உண்மை வேறு போல் இருக்கிறது. ஆகவே முற்றும்.